சொல்றேன். மகோதயா, நான் ஜனகர் தான் யாருன்னு கேட்டேன். ஜனகர்னா அந்த சீதா அந்த ஜனகர் தானா இல்ல வேற ஏதாவது? ஜனகாதயகன்னு வருதே, அது இந்த ஜனகர் தானா அப்படின்னு. அவர் நல்ல ஞானி இருந்தாலும் கர்மயோகத்தை தான் பண்ணார் அப்படிங்கிறதா இங்க எடுத்து காமிக்கிறார். பகவானே நானே கர்மயோகம் தான் பண்ணேங்கிறார். கர்மயோகம் நான் பண்ணா போனா உலகமே கட்டுப்போட அவாவா வழக்கத்தை விட்டுட்டு போயிட்டே இருப்பா. உத்சீதே ரிமை லோகா நகுரியாம் கர்மஜேதகம் லோக சங்கிரகமேவாஸ்மி. என்ன கர்த்த மிருகத்தையே எல்லாம் தனக்கு தானே எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். நான் செய்யலைன்னா உலகத்துல நானே நின்று எதிர்காட்டு அவளுக்கு எடுத்துக்காட்டா செய்யலைன்னா உலகமே கட்டுப்படும்னு சொல்றாரு அதுல. அதனால ஞானியாக இருந்தும் அவ சுலபமா செய்யக்கூடியதுன்னு மாத்திரம் இல்ல, இததான் உலகத்துக்கு நம்ம செஞ்சு உலகத்தை இருக்கிற மற்றவாளுடைய நன்மைக்காக நான் இதைதான் செய்யறேன்னு சொல்றாரு அத. சரி சுவாமி, ஒரு சந்தேகம். இப்போ சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இல்ல எந்த வர்ணத்துல இருக்கவாளும் அவளுக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களை விடாமல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டோ, இவன் க்ஷத்ரியன், நீ போர் செய்ய தயங்க கூடாது அப்படின்றத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம பிராமணன் செய்யக்கூடிய யஜ்ஞாதிகளை பத்தி மாத்திரம் ஒரு கர்மமா அதை பத்தி மாத்திரம் விமர்சனம் பண்ணி விட்டார. இந்த யஜ்ஞ சப்தத்துக்கு தேவர் புரிச்சுட்டு இருக்கிற அர்த்தம் என்ன? யஜ்ஞ அவனும் பண்ண வேண்டியதுதான். மாத்திரம் தான் யஜ்ஞமா? இல்ல இல்ல யஜ தேவ பூஜாயின் தேவ பூஜைன்னு அர்த்தம் அதுக்கு. ஹவிப்பிரக்ஷேபம் மாத்திரம்தான் யஜ்யம்னாக்க அப்படி அர்த்தம் கிடையாது. அது கூட நம்ம கூட இந்த பஞ்சமகா யஜ்யம் பண்றோமே, பஞ்சமகா யஜ்யத்துல ஹவிப்பிரக்ஷேபம் எதுல எல்லாம் பண்றோம். ஆமா ஆமா என்ன பண்றோம்? அத தேவரம் பராமரிசம் பண்ணா புரிஞ்சு விடுமே. ஆமா சரி சரி. பஞ்சமகா யஜ்யத்துல அதிதி அதாவது நாய்க்கு பலி போடுறது கூட ஒரு பூத யஜ்யம். அது அதான் யௌஷ்வானோ ஷாமசபளோ வைவஸ்வத குலோத்பவோ தாபியாம் பலிம் பிரதாஸ்யாமி சியாதாமேதா வஹிம்சகம்னு வருத. இது கூட என்ன சப்தத்தினால இங்க பராமர்சம் பண்ணிருக்க? யஜ்யம்தான். இது அதனால என்ன நாய்க்கு நீங்க போடுற அந்த இது கூட என்னது? இது அது ஸ்வாபலி. அந்த ஸ்வாபலி என்ன சொல்றது? அதாவது பிரம்மயஜ பிரஷ்னத்துல யத்பூதேப்யோ பலிம் ததாமி தத்பூத யஜ்ஞ சந்திஷ்டதே. கர்த்தவியம் அது என்ன சப்தத்தினால அங்க சொல்லியிருக்கங்க? பஞ்சமகா யஜ்யத்தினால சொல்லியிருக்கா இல்லையா? அத சரி. நீங்க நாய்க்கு போடுற பலி கூட ஒரு யஜ்யம் தானே அது. சரி சரி சரி. யஜ்யமா இல்லையா? சரி சரி சரி. யஜ்ய சப்தத்துக்கு என்ன? அதனால அர்ஜுனன் போரிடுவதும் ஒரு வித யஜ்யம் தான். அதாவது அவளுக்கு விதிக்கப்பட்ட விதியும் நிஷேதமும் அதையும் ரெண்டுத்தையும் மாறாதபடி, அதாவது செய்யக்கூடாத கர்மா அவ செய்யக்கூடாது, செய்ய வேண்டியதை விடக்கூடாது. நம்ம எதுக்காக நம்ம வந்திருக்கோங்கிற ஒரு தாத்பரியம் இருக்கோம் இல்லையா? வந்த காரியத்தை நம்ம கரெக்டா செவ்வனே செய்ய வேணுங்கிறது தாத்பரியம். அப்படி செவ்வனே நான் செஞ்சுட்டேன்னா நான் தான் செய்யங்கிறது ஒரு அகங்காரம் இல்லாத மமகாரம் இல்லாமல் செய்யணும். அதை சரி சுவாமி. அப்படி செய்யறது என்னத்தினால செய்யறேன்னா, அப்படாது 30வது ஸ்லோகத்துல மைய சர்வாணி கர்மாணி சம்யஸ்ய அத்தியாத்ம சேதசாங்கிறதுனால அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, இந்த இடத்துல சாத்விக தியாகத்தை பத்தி சொல்றாருங்க. காரியத்தை பண்றையோ என்னுடையதான விதி நிஷேதங்களுக்கு உட்பட்டு அது என்னது? அதுதான் அவனுடையதான கர்மயோகம், அதுதான் அவனுடைய கர்த்தவியம் அப்படின்னு சொல்லிட்டார். அதுதான் கர்மயோகம் அது. சரி சுவாமி அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ நம்ம 25வதுல இருந்து ஆரம்பிக்கணும். ஆமா, 30வது ஸ்லோகத்துல நம்ம பண்ணக்கூடிய இந்த சாத்விக தியாகத்தை பாஷ்யக்காரர் பாஷ்யத்திலேயே எடுத்து சொல்றாரு. அத சரி. பிரயோஜனாய பரமருஷா சர்வஜேடி சுவாராதனாக்கியம்னு போட்டுட்டு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றாரு. அதுல இப்ப மேல படிக்கலாமா? கண்டினியூ பண்ணலாம். சக்தா கர்மண்ய வித்வாம்சோ. சக்தாக
கர்மணி அவித்வாம்சா யதா குர்வந்தி பாரத. அவித்வாம்சகான்னு என்னன்னா ஞானம் இல்லாதவா அர்த்தம் இல்ல, அதாவது ஞான யோகம் பண்ணாததான கர்மயோகம் பண்றவான்னு அர்த்தம். இங்க அவித்வாம்சகாங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? வித்வானா இருக்கக்கூடியவன் ஞான யோகம் பண்ணக்கூடியவன், அவித்வானா அதுக்கு நேர் எதிரடியா இருக்கக்கூடியது கர்மயோகம் பண்ணக்கூடியவன். யதா கர்மயோகியான் யதா குர்வந்தி பாரத சக்தாகான்னு என்ன அர்த்தம்னா அவ எந்த விதமான ஒரு ஈகர்னஸோட ஒரு உட்கட இச்சையோட எந்த மாதிரி கர்மாவில பண்றாளோ என்ன குர்யாத் வித்வான், அத நீ கூட என்ன பண்ணுன்னா குர்யாத் வித்வாம்சா ததா அசக்தா. அசக்தான்னா என்னன்னா அதாவது அதுல ஆசை பேராசை இல்லாமல், அட்டாச்மெண்ட் இல்லாம அதனுடையதான் செய்ய வேண்டிய கர்மாவை என்ன பண்ணணும், கர்மா பண்ணணும்னு அதுல ஆசை இருக்கணும். அதனை டிட்டாச்மெண்ட்னா என்னதுன்னா அதனால வரக்கூடிய பலத்துல ஆசை இல்லாமல் பண்றதுதான் டிட்டாச்சா பண்றது. அதுக்காக கர்மாவையே பண்ணாத வெறும் ஒதுங்கி ஓரத்துல மூலையில உட்கார்ந்துன்னு இருக்கப்படாது. அதான் சொல்றேன் குர்யாத் வித்வாம். எதை போல வித்வான்னா என்னன்னா அது யதாக்கிரமமாக தெரிஞ்சுக்கிண்டுன்னு அர்த்தம். என்ன ததா அசக்தா சிகீர்ஷு லோக சங்கிரகம். உலகத்துல என்னென்ன மாதிரி வல்லகள்லாம் நடைமுறை இருந்துட்டு இருக்கோ அக்கார்டிங் டு த என்ன சொல்றது லோகத்துல என்ன மாதிரி டே டு டே அக்ரரைன்ஸ் என்ன மாதிரி இருந்துட்டு இருக்கோ அதே மாதிரி அவளுடைய வீட்டு விவகாரங்கள் என்னெல்லாம் இருந்துட்டு இருக்கோ அந்த விவகாரங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை தாண்டாமல் அதுக்கு உட்பட்டு நம்ம மனுஷனா இருக்கோம்னா நம்ம மனுஷனா இருக்க மாதிரி என்னென்ன அதுக்குடைய கடமைகள் என்ன உண்டோ அதையெல்லாம் மீறாமல் செய்யணும் அப்படின்னு. லோக சங்கிரகம்னா உலகத்துல மத்தவாளை போல நம்மளும் இருந்துட்டு அதே மாதிரி நம்ம கர்த்தவியத்தை பண்ணணும். அதனால நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா புத்தி பேதம் ஜனையே, நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு. புத்தி பேதம்ங்கிறது என்னன்னாக்க ஞான யோகமே வசத்தியானது அப்படிங்கிறதுனால புத்தியில ஒரு வேற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, அது புத்தி பேதம். அது ஏன்னால் கர்மயோகத்தை பண்ணான்னா புத்தி யோகத்தை காட்டில ஒருபடி இது மட்டமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்கக்கூடாது. அவாதான் ஞானியா இருக்கா மகாஜானி, என்னால மகாஜானி அதாவது நான் போய் 10th படிச்சுட்டேன் அதனால நான் 8ஆம் கிளாஸ் புத்தகத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அதை ஒதுக்கி தள்ளக்கூடாது. 8ஆம் கிளாஸ் விஷயத்தை தெரிஞ்சாதான் 10th நம்ம மேல ஏற முடியும். அதனால 10th மேல ஏறிட்டோம்னா அதுக்கு கீழே இருக்கிற புஸ்தகம் எல்லாம் மட்டம்னு நம்ம ஒதுக்க கூடாது. அது ஒதுக்குற இதை போல அதே மாதிரி ஞானம் பரிபக்குவமானா கூட ஞான யோகியாக இருந்துட்டு அது எல்லாத்தையும் சாதிக்க வல்லவனாக இருந்தாலும் கூட என்ன நாதோன்யத் வத்சு முக்தவே அப்படின்னு யாரு சொல்றாரு? திருதராஷ்டருடைய தம்பி யார் சொல்றார்? சுத்ரயோனாவகம் ஜாதா நாத். எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்து கூட என்னுடைய லெவலுக்கு நான் இதுக்கு மேல நான் பேசக்கூடாதுன்னு அதே மாதிரி சர்வமும் தெரிஞ்சிருந்தா கூட நான் என்ன பண்றேன், இந்த கர்மயோகத்தை தான் பண்றேன். அதனால அந்த புத்தி பேதம்னா என்னன்னா ஞான யோகமே வசத்தி கர்மயோகத்தை தாட்டிலும் அப்படிங்கிற அந்த புத்தி பேதத்தை நஜனையே. ஏன்னா அஜ்ஞானம் கர்ம சங்கீனம் கேவம் கர்மயோகத்தை மாத்திரம் பண்றவாளுக்கு நீ அதை விட ஞான யோகம் தான் அவசியத்தின்னு சொல்ற மாதிரி இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசாத. பின்ன எப்படி இருந்தார் ஜோஷயேதன ஜுஷி பிரீணனேன்னு தாத்து. சந்தோஷப்படு, எதை போல சந்தோஷப்படுத்தி வை. ஜோஷயே கர்மணி என்ன அவனை சந்தோஷப்படுத்து. எதை கொண்டு பகவானை சந்தோஷப்படுத்தினால் என்ன சர்வ கர்மாணி சமாச்சரன்னு எல்லா கர்மாவங்களையும் யதாவத்தா நீ அனுஷ்டானம் பண்ணிக்கிண்டு இந்த அனுஷ்டானத்தினால பகவன் முகோல்லாசம் பகவத் திருப்திங்கிறது இருக்கு பாருங்க. அந்த திருப்தியை ஜனையே பகவானுக்கு திருப்தியை உண்டு பண்ணு. யாரு நீ என்னன்னா வித்வான், நீ ஞானியா இருந்தாலும் கூட பகவானே சாட்சாத்தா ஞானியா சர்வமும் தெரிஞ்சவனா இருந்தா கூட அவன் என்ன அப்படி கர்மயோகமே பண்றானோ லோக சங்கிரமேவாபி அப்படிங்கிற சொல்ற ரீதியில தனக்கே தான் அந்த தன்னுடைய கர்மாவை யதாவத்தா பண்றானோ அதே மாதிரி நீ என்ன பண்ற ஞானியா இருந்தாலும் கூட ஞான யோகத்துக்கு உனக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் கூட ஃபுல்ஃபில்லா இருந்தாலும் கூட நீ அதையே தான் வசத்தின்னு சொல்லிட்டு மத்தவானெல்லாம் என்ன பண்றாத மிஸ்லீட் பண்ணாத. அதனால நீ என்ன பண்ணு, முடிஞ்சா கர்மயோகத்தை யதாவத்தா பண்றதுதான் உனக்கு நியாயம். அதனால நீ என்ன கர்மயோகம் உன்னுடைய கர்த்தவியாந்து ஒரு ராஜன்யனுடையதான கர்த்தவியமாந்து தர்மஸ்தாபனம் பண்ண வேண்டியது அந்த காரியத்தை பண்ணுப்பா அப்படின்னு சொன்ன. அதுக்கு மேல அப்படின்னா அவளுக்கு என்ன விதிச்சிருக்கோ அது அப்படின்னு அப்படி அர்த்தமா? விதிச்ச கர்மாவைத்தான் பண்ணணும். அதுக்கு மீறி நான் பெரிய ஆளா இருக்கேன் நான் அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு தனக்கு தன்னுடைய லெவல் தாண்டி நம்ம எதுவும் காரியம் பண்ணக்கூடாது அப்படின்னு.
அதுக்கடுத்தாப்புல 8வது அத்தியாயத்துல வந்து 8வது அத்தியாயத்துல இந்த ஞான யோக பக்தியவங்களுக்கு எல்லாம் ஆரம்பத்துல கொஞ்சம் பேச்சு சொல்லிவிட்டு அதுக்கு மேல விஷயத்துக்கு போறார். தித்திய ஷட்கத்துல அங்க எல்லாம் இந்த சிருஷ்டி பிரகரணங்களை பத்தி நடுவில் சொல்ற. பிரகிருதே கிரியமானானி குணைஹி கர்மாணி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தாக மிதி மன்யதே. இப்ப என்ன பண்றதுன்னா இந்த பிரகிருதிங்கிறது எப்படி நம்ம வேதாந்தத்துல படிச்சிருப்போம். அந்த மெட்டபாலிசம்ல எப்படி உலகம் உண்டாருது, எப்படி படைக்கிறான், நான்முகனம் தான்முகனா சங்கரனை படைத்தான், சங்கர் இப்படியா வரிசா என்ன ஒத்தொத்தரா பிரம்மா ருத்ரா இதெல்லாம் வரிசா என்ன மாதிரி ரீதியில படைச்சான்னு. அது என்னன்னா 25வது தத்துவத்தில இருந்து ஆரம்பிச்சு ஆழ்வார் பாட்டி காமிச்சிருக்கார். முதல்ல தாத்தா யதாபூர்வ கல்பயத்து ஆத்மன ஆகாசம்பூத ஆகாச இந்த ரீதியில எல்லாம் வரிசையா பஞ்சமகாபூதங்கள், தன்மாத்திரைகள், இந்திரியங்கள், ஏகாதசேந்திரியங்கள் இப்படியாக 24 தத்துவம் அச்சேதன தத்துவத்தை சிருஷ்டிச்சார் சமஷ்டியில. அச்சேதன தத்துவத்தை சிருஷ்டிச்சுட்டு அதுக்கடுத்தாப்புல சேதன தத்துவமான 25வது ஜீவ தத்துவத்தை சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டிச்சு அதுக்கு மேல வேத மந்திரங்கள்லாம் உபதேசம் பண்ணி தாதா யதாபூர்வ கல்பயத்துன்னு அவர் என்ன பண்றார், அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகிரவாணின்னுட்டு பகவானே என்ன பண்றாருன்னா சதுர்முகத்வாரேன அவனுக்கு அந்தரியாமியாக இருந்து வேதத்துல தன்னுடையதான தனக்கே வகுத்ததான ஒரு ரூல்ஸ் இருக்கு பாருங்க. அது விதி நிஷேதங்கள்ல இருக்கக்கூடியதான அந்த வேதங்கள் இருக்கும், வேதத்துல சொல்லப்பட்டது இருக்கும் இல்லையா, தர்மசாஸ்திரங்களை சொல்லப்பட்டது இருக்கும். அந்த ரீதியில மறுபடியும் 2 கால் அந்த நித்தியங்கள் நித்தியேச்சா சித்தங்களாயும் அனித்தியங்கள் நித்தியேச்சா உத்பூதங்களாயும் இருந்து அந்த ரீதியில சிருஷ்டிக்கிறார். இப்ப மாடுன்னா அது 4 கால் தான், இன்னைக்குதான் 4 கால்னா நேற்றுக்கு இருந்தது 4 கால், இன்னும் அடுத்த ஜென்மத்துல 6 கால்ல வருமா இல்லைன்னா 2 கால்ல வருமானா அப்படி கிடையாது. தாத்தா யதாபூர்வம் முன்னாடி எந்த ரீதியில அதாவது பூர்வ யுகத்துல என்னென்ன ரீதியில இருந்ததோ அதே ரீதியில இந்த பக்கத்துலயும் அது எப்படி தெரியுது, அப்படிதான் இருந்து. நம்ம பிரளய காலத்துல ஒண்ணுமே இல்லையே, சர்வம் ஒரே பிரளயம். ஒண்ணு ஜலமுமா இருந்திருக்கும், ஒண்ணு ஜலமா இல்லாத இருந்திருக்கும், சுத்தமா வேறு காத்தா இருந்திருக்கும், நெருப்பா இருந்திருக்கும். அந்த ஒரு ஆவரணங்கள்ல ஒவ்வொரு காலத்துல அதனுடையதான பரிணாம வளர்ச்சியினால ஒன்னொன்னு டெவலப் ஆகுதுன்னு சயின்டிஸ்ட் சொல்ற மாதிரி கடைசியில பூமியில ஜந்துக்கள் உண்டாச்சு. அது கூடியதான அந்த இப்ப நம்ம 836 ஃபாரன்ஹீட் அந்த டிகிரி ஏதோ சொல்றாம இல்லையா, அந்த ஹீட் தாங்கக்கூடியதான சரீரம் நமக்கு இங்க கொடுக்குறான். இதே ஜலத்துல வாழக்கூடியதான மீனுக்கெல்லாம் என்னன்னா 10 நிமிஷம் எடுத்து வெளியில போட்டா அப்படியே உடம்பு தவிக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி சரீரத்தை அங்க கொடுத்தான். இதெல்லாம் எப்படி கொடுக்குறான் அப்படின்னா தாத்தா யதாபூர்வம் முன்னாடி யுகத்துல என்ன மாதிரி இருந்ததோ அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் பண்றான். இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் இது என்னன்னா ஜலத்தினால், அதாவது சூழ்ந்தகன்றாழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும்பாலும் இந்த ஜலங்கள்னாலே சூழ்ந்தப்பட்டதான 3ல் 2 ஜலம். பாக்கி நம்ம சரீரம் கூட நீங்க சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா 65% வாட்டர் கண்டென்ட் தான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்றான். சயின்ஸ் சொல்றான், நமக்கு தெரியல. அவன் சொல்றதை வச்சு நம்ம திருப்பி சொல்றான். நம்ம தெரிஞ்சுட்டுதான் நினைச்சுட்டு அவன் சொல்றத வார்த்தை ரிப்பீட் பண்றோம். நம்ம சரீரத்துல அதே மாதிரி மாம்ச பிண்டங்கிறது 1/3 தான் இருந்துட்டு. இந்த பூமி அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட இருக்கு. இந்த பூமியில நீங்க வாட்டர் 3 பக்கத்துலயும் சமுத்திரமா இருந்துருக்கு. ஒரு பக்கத்துல பூமி எந்த இடத்துல தெரியுதோ அந்த இடத்துல அது 1/3 தான் பூமி, பாக்கி எல்லாம் ஜலத்துல இருந்துருக்கு. அதனால ஜலத்துல முதக்கிறதுங்கிற மாதிரி. அதனால என்னன்னா தாத்தா யதாபூர்வ கல்பயத்துன்னா முன்னாடி எது மாதிரி இருந்ததோ அது அப்படியே கல்பிக்கணும். அவன் சர்வசக்தன் என்ன அகிடுத்த கடனா சமர்த்தன். அதனால நினைச்ச மாத்திரம் விஸ்வாமித்திரர் கூட திருசங்குக்கு திடீர்னு நானே சொர்க்கத்தை கல்பிக்கிறேன்னு கல்பிக்கிற மாதிரி பகவான் எதாவது பண்றாருன்னா விஸ்வாமித்திரர் ரிஷி அகங்காரத்தினால் கல்பிச்சார். ஆனால் ஒன்றும் பண்ண முடியல கடைசியில. அதனால பகவான் அந்த மாதிரி பண்றானா சிருஷ்டிக்குச்ச அவன் அந்த மாதிரி ஒரு காலம் தன்னுடையதான லெவல் மீறி பகவானாகவே இருந்தாலும் தனக்கு ஒரு நித்திய சங்கல்பம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ. நித்திய சங்கல்பத்துல அனித்திய சங்கல்பங்கள் நித்திய சப்பங்கள்னு 2 விதமான பகவானுடையதான எண்ணம். என்ன அந்த சங்கல்பங்கிறது எண்ணம். அவன் நினைச்ச மாத்திரத்துல அவனுடைய எண்ணத்தினாலேயே எல்லாமே சிருஷ்டிக்கப்படும். எப்படி ஒரு குலாலன் பானையை பண்ணணும்னா மண்ணை எடுக்கணும், மிதிக்கணும், பிசையணும், அப்புறமா எல்லாம் பண்ணணும். அது குலான போல அசமர்த்தனான இருக்கக்கூடியதான சாதாரண மனுஷனுக்கு அது. ஆனா பகவான் சர்வசக்தன, அவன் சர்வசரீரகன் ஆக இருக்கக்கூடியதான லோகமே அவனுக்கு சரீரம். அவன் சர்வ சரீரகன். அவன் தன்னிடத்துல நினைச்சாமானா என்ன பண்றான்னா எப்படி யதோர்ணனாபி ஸ்திரஜதே கிருண்ணாச்ச. தான் என்ன பண்றதுன்னா தான் தன்னுடையதான சரீரத்தில இருந்தே தனக்கு கூட கட்டிக்கிறது எப்படி சிலந்தி கட்டிக்கிறதோ அதே மாதிரி தான் நினைச்ச மாத்திரத்துல தன்னுடையதான சரீரத்தினுடையதான ஒரு பாட்டை தான் எப்படி வேணாலும் தகாமச்சுக்கிறான். அதே மாதிரி சிருஷ்டியானது பண்றான். அது எந்த மாதிரி சிருஷ்டி பண்றான்னா தனக்கு எப்படி முன் அவஸ்தையில இருந்ததோ பூர்வ யுகத்துல எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் பண்றான். சதுர்சகஸ்திரமானது இத்தனை பிரம்ம யுகம்ங்கிறது திபரார்த்த காலம் 200 கோடி வருஷ காலங்கள் ஒண்ணும் இல்லாத பிரளயமா இருந்துருக்கு அப்படிங்கிறதா புராணங்கள் எல்லாம் சொல்றது. அந்த புராண காலங்கள் அதாவது பிரளய காலத்துல ஒண்ணும் இல்லாத இருந்து மறுபடியும் சிருஷ்டிக்கிற போது இதெல்லாம் எங்க மனசுல இருக்குமானா பகவானுடையதான மனசுல ஒரு மூலையில எப்படி அந்த ஹார்ட் டிஸ்க்ல நம்ம
போட்டா திரும்பி அப்படியே வருது. அது கரெக்ட் ஆகி போச்சுன்னா திரும்பி வர மாட்டேங்கிறது கம்ப்யூட்டர்ல. ஆனா மறுபடியும் கம்ப்யூட்டர் தட்டி விட்டோம்னா எப்படி வருது? அதே மாதிரி பகவான் தன்னுடையதான மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறத யதாபூர்வம் அகல்பயத்து மறுபடியும் அதே மாதிரி அதே ஆகாரத்தோட இப்ப பானைன்னா வயிறு பெருத்து தண்ணி எடுத்துட்டு வர மாதிரி சின்ன வாயை வச்சு பண்ற மாதிரி அதுக்குதான் பானைன்னு பேர் வச்சிருக்கான். அந்த பேர் நீங்கள வச்சா நான் வச்சேனா இல்ல எங்க தாத்தா வச்சாலா இல்ல எங்க பேர யாரும் இல்ல. ஆனா அதே அப்படிதான் விவகாரம் இருந்துட்டு இருக்கு. அதனால என்ன இந்திரியானாம் சுபிஷேஷு அநாதிர் யோக்கியதா அநாதிரர்த்தை சப்தான இந்த பதார்த்தங்களோ சரி வஸ்துக்களோ இந்த வஸ்துக்களை இந்த மாதிரி பேரோ இதெல்லாம் நாங்களோ நீங்களோ செய்யறது இல்லை. காலதேச வர்த்தமானத்தினால் அதுல மருவி ஏற்படும் முடியுமே தவிர ஆனால் இது இப்படிதாங்கிறது அந்த ஒரு வியவஸ்தையானது அநாதி சித்தமான ஒரு விவகாரம். இது பகவான் எப்படி வேதமானது அநாதியோ அதே மாதிரி இந்த சப்தங்கள் பதார்த்தங்கள் அநாதி. அது காலத்தினால அர்த்தபேதங்கள் ஏற்பட அந்த எட்டிமாலஜி எல்லாம் உங்க டிக்ஷனரியில போட்டிருப்போம். அதெல்லாம் ஏற்படலாம். அது ஆனா இந்த அர்த்தத்தை கொண்டுதான் அது வந்ததுன்னு அதுக்கு ஒரு மூலம் ஒண்ணு சொல்லித்தான் ஆகணும். எட்டிமாலஜி கூட மொத்தம் என்னன்னா சர்வம் யாருன்னா பகவானுடையதான ஒரு ஆக்ஞியினால நடக்கக்கூடிய காரியங்கள் யதாக்கிரமமா முன்ன எப்படி இருந்தது அதே மாதிரிதான் பின்னாடி வந்துட்டு இருக்கு. அதனால என்ன பிரகிருதே குரியமானானி குணை கர்மானி சர்வ. சரி நான் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் நான் படைக்கிறேன்னா அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சத்தம் ரஜஸ் தமசுன்னு ஒரு குண விசேஷங்கள் இருக்கும் இல்லையோ. அந்தந்த பிரகிருதி மண்டலத்துல எந்த இடத்துல சில ஊர்ல பார்த்தோம்னா வெண்ணு கலர் மண்ணா இருக்கும், சில இடத்துல வெள்ளை மண்ணா இருக்கும், சில இடத்துல ரத்த ஷேப்பு மண்ணா இருக்கும். அந்தந்த இடத்துல வரக்கூடிய கரிகால அந்த இடத்துல ஆனா ஒரே பூமி தான். பூமின்னு பார்த்தோம்னா எல்லாம் அந்த எத்தனை கான்டினென்ட் இருக்கோ அத்தனை கான்டினென்ட்லயும் பூமி தான் அது. ஆனா இந்த இடத்துல காப்பிள் விளையிறது, அந்த இடத்துல வெறும் மாங்காய் விளையிறது, இந்த இடத்துல வெறும் தேங்காய் விளையிறது, அந்த இடத்துல வெறும் பழங்காய் விளையிறது. ஏன் அப்படி விளையிறதுன்னா அந்த பூமியினுடையதான தன்மை. அதே மாதிரி பிரகிருதியினுடையதான தன்மை எப்படி மாறுபடுறதுன்னா சத்வரஜஸ்தமஸ்ன்னு இந்த குணங்கள் இருக்கும் இல்லையோ அந்த குணத்தை இட்டு அதனுடையதான மாறுபாடுகள்லாம் வருது. அத்தனை மாறுபாடுகள் வந்தா கூட இந்த மனுஷனுக்கு மாத்திரம் அந்த 5வதுக்கு மேல 6வது விவேக ஞானம் மனசனால அதாவது ஞானேந்திரியங்கள்னா இருக்கக்கூடியதான 5 வித ஞானத்துக்கு அப்பாற்பட்டு மானசிகமான இருக்கக்கூடியதான மனேந்திரியனால அறியக்கூடியதான இந்த பகுத்தறிவு இருக்கிற காரணத்தினாலையும் இவன் என்ன பண்றான் பிரகிருதியினுடையதான ஒரு போக்குவிலே அதாவது அடிக்கிற பெருங்காத்துல நம்மள அடிச்சுன்னு தான் போயாகணும், வேற வழியா எடுத்து நின்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இது பிரகிருதியினுடையதான தத்துவம். அப்படி இருக்குச்சு நமக்கு மாத்திரம் இந்த விவேக ஞானம் இருக்கோ இல்லையோ அந்த விவேக ஞானத்தை கொண்டு என்ன பண்ணணும்னா அதை ஜெயிக்கணும். அதுதான் மனுஷன். அது எப்படி ஜெயிக்கணும்? அகங்கார விமூடாத்மா கர்த்தா குணைக்கர்மானு பிரகிருதியினுடையதான சத்வரஜஸ்தமஸ்தனுடையதான குணத்தினுடையதான உத்பவாபிபவங்கள்னாலே எல்லா காரியங்களும் நடக்கிருந்தாலும் கூட அந்த எல்லா காரியம் நடந்தாலும் கூட பகவான் நம்மளை கொண்டு அந்த காரியத்தை செய்விக்கிறாங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் நானா கொண்டு செஞ்சேன்னு இந்த அகங்காரத்தினால பேசுவானால் அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகம் இது மன்னியது நான் பண்ணினா அகம்னா ஆயம் அப்படின்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல. அந்த இங்கிலீஷ்னுடைய ஆயம்ங்கிறது அகமனுடைய மருவு. அகங்காரம் இது மன்னியதே நான் தான் பண்ணினேன்னு இவன் நினைச்சுக்கிறான். தத்துவவித்து மகாபாகோ குணகர்ம விபாகையோ. ஆனால் யதார்த்தமா இந்த தத்துவத்தை தெரிஞ்சின்றவன் இருக்கான்னு இந்த குணவசத்தினால நான் இந்த மாதிரி காரியத்துல ஈடுபட்டுட்டேன். மறுபடியும் அவனுக்கு என்ன பண்றது? ஜடபரதாதிகளுக்கெல்லாம் அவளுடையதான குண உத்ரேக அபிபவங்கள்னாலே தப்பு ஏற்பட்டு போச்சு. மறுபடியும் போற ஜன சம்ஸ்காரத்தினால மறுபடியும் விட்டத்தை பிடிச்சு மறுபடியும் அவ நல்ல கதி கிடைஞ்சாங்கிறது புராணாதிகள்லாம் சொல்றது. குணா குணேஷ வர்த்தந்த எதிமத்வா நசஜது. அதனால என்னன்னா எனக்கு இப்படி ஏற்பட்டு போச்சு, என்னுடைய கர்ம பலன் இந்த குண வசத்தினால ஏற்பட்டு போச்சுன்னு அதை நினைச்சுக்கிண்டு தான் எதையும் என்ன பண்ண வேண்டியது கஷ்டம் வந்துடுத்துனா அதையும் நமக்கு இதுதான் நம்ம கர்ம பலன் நினைச்சுக்கிட்டு அனுபவிச்சுட்டு பகவானுடைய இது ஆக்ஞை இத அவனிடத்துல அவனுடைய முகோல்லாசமாக காரியத்தை பண்ணி இந்த காரியத்தில இருந்து இந்த தப்புல இருந்து அவங்கிட்ட அபராத க்ஷபணம் பண்ணிக்கிண்டு நான் என்ன சொல்றது சரண்டர்னு சொல்றோம், கன்ஃபெஷன் சொல்ற இன்னொரு பாஷையில அத மாதிரி செஞ்சு நம்ம அவனிடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி. இந்த கர்மாங்கிற இந்த ஒரு சர்க்கிள் இருக்கும் இல்லையோ, சர்க்கிள்ங்கிறதுக்கு அதுக்கு எண்டு பாயிண்ட்டும் கிடையாது, ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்ல. அதனால இந்த உலகமும் அதே மாதிரிதான், உலகத்தினுடைய நாட்காட்டிகளும் அதே மாதிரிதான். ஆனா இந்த சர்க்கிளுக்கு ஒரு எண்டுங்கிறது எப்படி நம்ம பார்க்க முடியும்னா அவனுடைய சங்கல்பத்தினால. அவனுடைய சங்கல்பம் எப்படி வரும்? நாம அவனிடத்துல போய் என்ன பண்ணணும்? ஒரு டோட்டல் சரண்டர் ஆகும். டோட்டல் சரண்டர் ஆக போது என்ன பண்றது? ஒன்னா மன்னித்தேன்னு அவன் சொல்லுவான். அந்த மன்னிப்புங்கிறது எப்படி வேணா நம்ம மனசுல இருந்து அவனை எல்லாம் இந்த புஸ்தகங்கள்லாம் படிச்சு தெளிவு ஏற்பட்டு அவனிடத்துல போய் டோட்டல் சரண்டர் ஆறுதுதான் அவனுடையதான மன்னிப்பு அப்படிங்கிறதா சொல்றது. இதுக்கு எடுத்தாப்புல பிரகிருதேகே குணசம்மூடா
சஜ்ஜந்தே குணம். அதனால பிரகிருதியினுடையதான குணகர்ம வசத்தினாலே அதை மூடனா இருக்கக்கூடிய குணசம்மூடனான சத்வரஜஸ்தமசுங்கிற இந்த குணத்தினாலே மறைக்கப்பட்டவனாக இருக்கக்கூடியவன் என்ன சஜ்ஜந்தே கர்மசு குணகர்மசு. இந்த குணத்தினாலே என்ன ஒரு அகங்கார சத்வரஜஸ்தனுடையதான உத்பவ அபிவங்கள்னாலே ஏற்ற இறக்கத்தினாலே என்ன ஒரு காரியத்தை பண்ணினாலும் அதை என்ன நினைச்சுக்கிறான், நான் தான் பண்ணினதா நினைச்சுக்கிறான். குணகர்மசு சஜ்ஜந்தே குண சம்மூடாக என்ன தான் அந்த பழத்துக்காக தான் தன்னால பண்ணப்பட்டது அப்படின்னு நினைச்சுக்கிறான். தான் அகிருஷ்ணவிதோ மந்தான் என்ன கிருஷ்ணவின் நவிச்சாலி. அவன் என்ன பண்றான், அகிருஷ்ணவிதாக மந்தான். தான் அகிருஷ்ணவிதான பூர்த்தியாக தெரிஞ்சுக்காதவன் மந்தன், அவனை புரிஞ்சுக்கோ. கிருஷ்ணவித்துவ நவிச்சாலி. ஆனா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நீ ஞானியா இருக்கக்கூடியன்னு புத்திமானா இருக்கக்கூடியன்னு அவளை என்ன பண்றாத, டோன்ட் மிஸ்லீட் நான் விசாலையே. அவன் அந்த இடத்துல இருந்து அதாவது அவனுடையதான யதார்த்த ஞானத்தை அவனை மாத்தி அவனை புத்தி பேதத்தை நபுத்தி பேதம் ஜனயத்துன்னு என்னன்னா அவனை ஞான யோகமே சேர்ந்தது வசந்ததுன்னு சொல்லி அவனை அதாவது மிஸ்லீட் பண்ணாது அப்படின்னு சொல்ற. அதுக்கு அடுத்தாப்புல இந்த ஸ்லோகத்துல 30வது ஸ்லோகத்துல எப்படி நீ கர்மாவை பண்ணா இந்த சர்க்கிள்ல இருந்து அந்த எண்ட்லெஸ் சர்க்கிள்ல இருந்து ஒரு எண்டிங் பாயிண்ட்டுக்கு நீ வர முடியுங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்றார். எப்படின்னாக்க மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய, நீ என்னென்ன காரியங்கள் பண்றியோ குணவசத்தினாலே சத்வரஜஸ்தனுடையதான ஏற்ற இறக்கத்தினாலே அதுக்கு அபிப்பட்டு அதுக்கு ஆட்பட்டு நீ செஞ்சக்கூடிய கர்மயங்கள் என்னவாக இருந்தாலும் மயி கர்மாணி சந்நியஸ்ய அத்தியாத்ம, மனசுனால நன்னா யோசிச்சு ஆத்மன்யதி அத்தியாத்மம் என்ன மனசுனால நன்னா புரிஞ்சுக்கிண்டு நம்ம பண்றோம் குணகர்ம வசத்தினால. நான் கசாப்பு கடத்துல இருந்தனா கூட என்ன பண்றான்னா அந்த கசாப்பு கடை என்ன சொல்றான், கொக்கண்ட நினைத்தனவோ கொங்கணவான்னு கேட்கறான். அவன் கசாப்பு கடன் தான் டெய்லி அவன் பிராணி ஹத்தியதான் பண்றான். இருந்தாலும் அவனுக்கு இந்த ஆத்ம ஞானம் இருந்தது, அவனுக்கு உத்தமமான கதி வந்தது அப்படிங்கிறதாக கதையெல்லாம் சொல்றது. அதனால என்னன்னா நீ மனசுல விவேகத்தோட இந்த விவேக ஞானத்தினால இந்த குணகர்மத்தினால அதாவது சத்வரஜத்தினால உனக்கு வரக்கூடியதான இந்த காரியங்களை நாம் பண்ணேங்கிற எண்ணம் இல்லாமல் இது பகவானுடையதான முகோல்லாசத்துக்காக நாம் பண்ணேன். பகவதா ஸ்வயமேவ அதாவது சுயமேவ காரயதி, பகவான் ஸ்வயமேவ என்ன கொண்டு காரயதி, என்னால அந்த காரியத்தையே பண்ணி வைக்கிறான் அப்படிங்கிற இந்த எண்ணத்தோட என்ன பண்ணணும், இத காரியத்தை பண்ணணும். அத்தியாத்ம சேத சந்நியசேன பகவான் இடத்துல சந்நியசேன அவனிடத்துல வைக்கிறதுன்னு அர்த்தம். நிராஷீஹி பலத்துல ஆசையை வைக்காத, நிர்மமஹா நாம் பண்ணினேங்கிற மமகாரத்தை பண்ணிக்காத, நிர்மமோ பூத்வா. அதனால நீ இப்ப என்ன பண்ற, நான் தான் சண்டை போடுறேன், நான் ஜெயிச்சானா நானா கொண்டு ஜெயிச்சேங்கிற எண்ணத்தோட நீ என்ன பண்ணாத, இந்த தர்ம சம்ஸ்தாபனார்த்துக்காக காரியத்தை பண்ணாத. வெற்றியோ தோல்வியோ என்னிடத்துல விட்டுடாத, வெற்றி வந்தாலும் அதனால நீ கோபமும் நீ கொண்டாடாத, குதிக்காத. தோற்று போதையானால் அத்தால நஷ்டமா போச்சு அப்படியே மனசை நோந்து போய் உட்காந்துக்காத, எல்லாத்தையும் எம்பருப்புல விட்டுரும். வெற்றியும் தோல்வி என்கிட்ட விட்டு நீ நிம்மதியா இருப்ப. உனக்கு நிம்மதி வேணும்னா நீ அதனுடைய பலத்தை எம்படத்துல விட்டு நீ நிம்மதியா இருப்ப. ஜஸ்ட் விகதஜ்வரா, இந்த யார் இடத்துல நான் அவன் அடிக்கிறேன்னா, எங்க தாத்தாவை அடிக்கிறேன்னா, அண்ணாவை அடிக்கிறேன்னா, எனக்கு ஒண்ணும் இல்லாத பிடிக்கி என்கிட்ட அவனை அடிச்சுட்டு நான் என்ன சந்தோஷம், அந்த எண்ணமே இப்ப உனக்கு வராது பாரு. இந்த மாதிரி இருந்தியானாக்க எங்க அப்பனும் கிடையாது தாத்தனும் கிடையாது, நான் இந்த உலகத்துல கர்மபலத்தை அனுபவிக்கிறதுக்காக பகவத் சங்கல்பத்தினால அவனுடையதான குணவிஜயத்தினால நான் இந்த இடத்துல வந்தேன். அவனிடத்துல மறுபடியும் நிம்மதியா எனக்கு போகணுங்கிற அந்த மனசு விவேக ஞானத்தை கொண்டு நீ செய்யக்கூடியதான கர்மா என்ன, உனக்கு வேத கர்மாவனுடையதான பலத்துல ஆசை இல்லாமல் எல்லாத்தையும் எம்பொறுப்புல விட்டு நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். என்ன அனேன ஆத்மனா கர்த்தரா சுகீயச்ச ஆத்மனா சுவாராதனைக பிரயோஜனாய பரமஷா சர்வசேஷி. சுவாராதனாக்கியம்னா இந்த எண்ணக்கூடிய இவனுக்கு விகிதமான என்ன ஒரு கர்மாவை, அந்த கர்மாவை ஸ்வ ஆராதன் பகவத் ஆராதன ரூபமாக நினைச்சுக்கிண்டு அவனாலே விதிக்கப்பட்ட கடலை நீ அப்படியே செய்வாயாக, நீ எல்லா விஷயத்திலிருந்து நீ தப்பிச்சு போவாய் அப்படின்னு என்ன சொல்ற பகவான். மைசர்வாணி கர்மாணி சம்யஸ்யங்கிற இடத்துல சொல்ற. அதுக்கு மேல நான் எவ்வளவு தூரம் சொல்லிட்டேன், உனக்கும் புரிஞ்சு போச்சு. நீ என்ன மாதிரி சண்டை போடு, நீ சண்டை போடச்சே வெற்றி தோல்வியை பத்தி நினைக்காத, நிம்மதியா இருப்ப. உனக்கு வெற்றி வந்தாலும் நிம்மதி, தோல்வி வந்தாலும் நிம்மதியா இருப்ப. சுவாமி ஒரு சந்தேகம், இந்த சாத்விய தியாகம் அதெல்லாம் பண்ணச்சே ஸ்வஸ்மை ஸ்வப்ரீதையே ஸ்வயமேவ காரியதி அல்லது காரியத்தவான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த இடத்துல ஸ்வஸ்மை அப்படின்னா தனக்கு, ஸ்வப்ரீதையே அப்படின்னா தன்னுடைய பிரீத்திக்காக. இந்த ஸ்வப்ரீதின்றதே அது கரெக்ட். இப்போ ஸ்வப்ரீதின்றதே ஸ்வஸ்மையில அடங்காதா? இது எதுக்கு அதிகப்படியா ஒரு பதம் அப்படின்னு அடி எனக்கு புரியல.
அதாவது இந்த பாஷ்யத்தை எழுதினவர் ஜீவாத்மா ஜீவ தத்துவம்ங்கிறது தனியான ஒரு தத்துவம் இந்த இடத்துல இருக்கு. இந்த பாஷ்யத்தை எழுதினவருடைய மதத்துல அத்வைத பாஷ்யப்படி என்னன்னா பிரதிபலித சைதன்யம் ஜீவா மாயோபகித சைதன்யம் ஈஸ்வரா. பரபிரம்மங்கிறது ஒரு கூடஸ்தமான ஒரு ஆலய விஞ்ஞானம். அது அந்த ஆலய விஞ்ஞானத்துல மனசுங்கிற ஒரு ஜட பதார்த்தத்துல அந்த சைத்தன்யமானது பிரதிபலிச்சா நான் ஜீவன் அகம் அகம் அந்த ஜீவ தத்துவம் எல்லாம் அவளுக்கு புரிக்கிறதாக இருக்கு அந்த மதத்துல. அது இந்த ராமானுஜ மதத்துல எப்படின்னா ஜீவன்கிற ஒரு தனி தத்துவம் இருந்துட்டு இருக்கு. கர்த்தாவத்த காரியத்துல அன்வயிக்கிறானோ இல்லையோ, பயதமே தத்துவம்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ, அன்வயிக்கக்கூடிய நான் அப்படிங்கிற அந்த ஒத்தம் பண்றானோ இல்லையோ, அந்த நான்கிறது ஒரு தனி ஒரு என்டிட்டியாக ஒரு வஸ்துவாக ஒரு தத்துவமாக இருந்துட்டு இருக்கா இல்லையா? சரி, தத்துவமா இருக்கா இல்லையா? நம்ம எப்படி இருந்தாலும் சரீராத்ம பாவேன ரெண்டும் ஒண்ணுதான். மறுபடியும் சொப்ரியத்தையேன்னு சொல்லணும்னா அந்த சொப்ரியத்திலேயே பகவத் பிரீத்தி ஆரம்பிச்சு சஸ்மே சொப்ரியத்தையே சுயமே. அதுல சப்தார்த்தத்தை பார்த்தோம்னால் அவனுக்குள்ள ஜீவன் ஐக்கியம். ஜட ஜடம் ஜடம் அஜடம் சேதனம் எல்லாமே அவனிடத்துல ஐக்கியம். அவனும் நம்மளுடையதான ஜீவன் நான் நினைச்சிருக்கிறது நாமளும் யாருன்னா அவனுடையதான ஒரு சரீரத்தினுடைய பார்ட்டு. இது சேதனமான பார்ட்டு, மாம்சங்கிறது அச்சேதனமான பார்ட்டு. அதனால சொஸ்மை சுப்ரியதைங்கிறதுனாலேயே அந்த அர்த்தம் கிடைக்கிச்சா கூட ஜீவன்கிறது இந்த பாஷ்யக்காரருடைய பட்சத்துல அது தனியான ஒரு தத்துவமா இருக்கிற காரணத்தினாலையும் இன்னொரு பாதத்தை இந்த மாதிரி சொல்ல வேண்டியதாக இருக்கிறதுனால இந்த பாஷ்யக்காரர் அந்த இடத்துல போட்டு காமிச்சார். சரி சுவாமி, மேல போலாமா? இது மத்தவாளுடைய இதுல அந்த மாதிரி தேவையில்லை. ஆக்சுவலா நம்ம மதத்துல ஏன் ராமானுஜ மதத்துக்கு ஏன் தேவைன்னா தனி ஜீவ தத்துவம் இருக்கிறதுனால. தனி பிரம்ம தத்துவத்தை காட்டிலும் ஜீவ தத்துவம் தனி கிடையாதுங்கிறது அவ அத்வைதம். இது இதுக்குள்ள சரீராத்ம பாவேனா இது அந்தர்யாமி ரூபேன பகவான் இதுக்குள்ளேயும் இருக்கான். பஞ்சதாவஸ்தானம்ங்கிறது விசிட்டாத்வைதிகளுக்கு தான் அவர் அவளுக்கு வராது. மேல போலாம் இல்லையா? ஹலோ, ஓகே. இதுக்கு மேல நீ என்னிடத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு நீ உன் காரியத்தை பண்ணி நிம்மதியா இருப்பேன்னு அவர் சொல்லிட்டார். அப்படி விட்டுட்டு இருக்க முடியுமா? அடுத்தாப்புல உன்னை காட்டலாம் உங்ககிட்ட இருக்கக்கூடியதான அந்த காந்த சக்தி மேக்னெட்டிக் பவர் ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது என்ன பண்ணும்? எப்படி மேக்னெட்டிக் அந்த போல் டு போல் என்ன நார்த் டு சவுத் சவுத் டு நார்த் ஆட்டோமேட்டிக்கா போய் சேர்ந்துக்கிறது இல்லையா, அதே மாதிரி என்னன்னா இந்திரியங்களுக்கு என்னன்னா சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தங்கள் இந்திரிய அர்த்தங்கள் இந்திரியத்துக்கு விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா தன்னையும் மீறி இப்ப விட்டோம்னால் ஒரு இடத்துல அல்வா கிடைக்கிறதுன்னா ஐயோ அந்த அல்வா சாட்டா நல்லா இருக்குமேன்னு ஆட்டோமேட்டிக்கா அந்த நாக்கு பறக்கிறது, கண்ணு பார்த்துட்டு இருக்கு, நாக்கு துடிக்கிறது. அது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால என்ன அன்கன்ட்ரோலபிள். அதனால என்ன இந்திரியஸ்ய அர்த்தே. இந்திரியம்ங்கிறது என்ன? சக்ரஸ்ரோத்திர ஜிஹ்வா கிராணங்கள்லாம் அதனுடைய அர்த்தமா இருக்கக்கூடியதான சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தங்களே ராகத்வேஷோ வியவஸ்திதம். அதுல அதனுடைய ஆசையும் வெறுப்பும் சிலதை கண்டா பிடிக்கல, சிலதை கண்டா ஆகமா பிடிச்சிருக்கு. அது 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 வியவஸ்திதம்னா என்ன? அது நியமான அது அது கம்பல்சரியா அப்படித்தான் இருக்கும். அதை நம்மளால ஒண்ணும் அதையும் மீறி நம்மளால அது தாண்டி உல்லங்கனம் பண்ணி நம்மளால அதுக்கு பியாண்டா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. இது உலகத்தினுடைய நியமிதி. ஆனா தயோர்னா வசம். அதனால நீ என்ன பண்றன்னா இந்திரியங்களுடையதான வசத்துக்கு போய் கட்பட்டு அதுக்கு கட்டுப்பட்டு அது போன போக்குல அது விட்டுவிடாது. தயோர்னா வசமாகச்சே. என்னன்னா ராகத்வேஷோ அப்படின்னு இருக்கு பாருங்க. என்ன தௌஹ்யஸ்ய பரிபந்தினோ, அவனுடையதான வழியை கெடுக்கிறது, குட்டிச்சோர் பண்ணி மிஸ்லீட் பண்றது என்னது? இந்திரியங்களும் இந்திரியார்த்தங்களும் தான். அதனால அந்த மிஸ்லீட் பண்றதுக்கான ஒரு வழிக்கு நீ என்ன பண்ணிவிடாத வசமாகச்சே. அந்த இந்திரியங்களுக்கும் இந்திரியார்த்தங்களுக்கும் அவனுடையதான அதனுடைய வழிப்படி போய் உன் வழியை நீ என்ன பண்ணிக்காத, கெடுத்துக்காத. ஆனால் ஏன் கெடுத்துக்காதுன்னா இதனால கெடுத்து அது சுபாவ சித்தம். அந்த சுபாவ சித்தத்தை உன்னுடையதான விவேக ஜானத்தை கொண்டு நீ ஜெயிக்க வேண்டியது. விவேக ஜானத்தை கொண்டு ஜெயிச்சோமானால் அது பகவான் முகோல்லாசமாக கர்மாவை பண்ணினா. கர்மா பண்றது இவனுக்கு அக்கர்மக்கிறதுக்கு வேலை செய்ய முடியாத வேலை இல்லாத பிடிக்கும். ஒரு நிமிஷம் உட்கார்ந்து இருக்க மாட்டான். எப்பவுமே யோஜனை பண்ணிட்டு இருப்பேன், எத்தனையுமே காரியத்தை பண்ணிட்டு முடிச்சிருந்தாக்க. இல்லைன்னா படுத்துன்னு தூங்கிட்டு இருந்தா கூட மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஓட்டம் ஓடிட்டு இருக்கும். இல்லைன்னா தூக்கம் வர வரைக்கும் செல்லு நோண்டிகிட்டே இருக்கும், கை கண்ணு ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கும், முடிஞ்சா காது கேட்கும். இதெல்லாம் அதனுடையதான சுபாவம். இந்த சுபாவத்தையும் மீறி இந்த விவேக ஞானத்தை கொண்டு நீ இதை ஜெயிக்கணும், பகவான் முகோல்லாசமாக காரியத்தை பண்ணி அப்படின்னு சொன்னோம். அதனால அதுக்கு மேல கேக்குறான், எல்லாராலையும் ஞான யோகம் பண்ண முடியாது, எல்லாராலையும் கர்ம யோகம் பண்ண முடியாது, சிலராலதான் சிலது பண்ண முடியும். அதனால எதை தான் பண்றது, எது சுலபம்
அப்படிங்கிறத இவனுக்கு எடுத்து காமிக்கிறாருங்க. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணா, தனக்குன்னு ஏற்பட்டதான ஒரு தர்மம் இருக்கு பாருங்க, ஸ்வதர்மா. அது விகுணம்னா விகத குணம். அதுக்கு குணம் இருக்கோ இல்லையோ, நல்லதோ கெட்டோ, அதை பத்தி நீ கவலைப்படாது. உன்னுடைய தர்மம்னு ஒண்ணு இருக்கு பாரு. அது நான் இப்ப நான் பண்றேன், நான் செருப்பு தைக்கிறேன்னு எனக்கு மட்டமான தொழிலா இருக்கேன்னு நான் நினைச்சுட்டோம்னால் அது நமக்கு ஏற்பட்டிருக்கு. நமக்கு இந்த தொழில நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு, இது சுலபமா நமக்கு வரும். அதனால நம்மளால இது பண்ண முடியும். இது உதாரணத்துக்காக இந்த காரியத்தை சொன்னேன். அதே மாதிரி நம்மளால எது சுலபமா இருக்கோ, நமக்கு எது தர்மம்னு ஏற்பட்டிருக்கோ அந்த தர்மத்தை பண்றது ஸ்ரேயான் ஸ்வதர்மா. விகுணானா குணமற்றதான ஸ்வதர்மமாக எது இருக்கோ அது ஸ்வதர்மம் தான். எனக்கு குணம் இல்லையா, அதனால அதை விட்டுலாமனா உனக்கு ஸ்வதர்மங்கிறது எதுவோ அந்த தர்மத்தை பண்றது ரொம்ப உத்தமம்பா. எதை போல காட்டலாம், பரதர்மா சொன்னேன். அதனால என்னன்னா ஞானயோகம் உத்தம்தான். இந்த ஞான யோகத்தை காட்டிலும் கர்மயோகம், உனக்கு கர்மயோகத்துக்கு அதிகாரியா இருக்கக்கூடிய நீ என்னன்னா கர்மயோகம் மட்டமா இருந்தாலும் கூட சர்வ மனுஷராலும் சுலபமா அனுஷ்டிக்க கூடியதான ஒரு விஷயமா இருக்கிற காரணத்தினாலையும் நீ என்ன பண்ற, ஞான யோகம் வசத்தின்னு அது பக்கம் மனசை வச்சுக்கிட்டு இந்த காரியத்தெல்லாம் பண்ணாத. நீ உன்னுடைய குவாலிபிகேஷனுக்கு ஏற்பட்டதான என்ன ஒரு குணம் இருக்கோ, என்ன ஒரு யோகம் இருக்கோ, அந்த கர்ம யோகத்தை சுலபமா பண்ணாது. விகுணம்னு நினைச்சுக்கிட்டு, குணமற்றது நினைச்சுக்கிட்டது, மட்டம்னு நினைச்சுக்கிட்டு அதை பண்ணாத விட்டுடாது. அதனால ஞான யோகம் தான் அவசியத்தின்னு சொல்லிட்டு எதையும் விட்டுடாது. அதனால உனக்கு ஏற்பட்டதான உன்னுடைய குவாலிபிகேஷனுக்கு ஏற்பட்டதான அந்த என்ன யோகம் இருக்கோ அதை அனுஷ்டானம் பண்ணு. ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய. தன்னால மத்ததை காட்டிலும் தன்னுடைய தர்மத்துல இருந்துகிட்டே நம்ம அடைக்கக்கூடியதான ஒரு பரமமான ஒரு சிரேஷ்டான ஒரு பதம் இருக்கு பாருங்க, அதுதான் உத்தமம். அதனால நம்மண்ட இருக்கிறது மட்டம் நினைச்சுக்கிட்டு வேற ஒன்னத்தை பிடிதான் கையில இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க ஆசைப்படுறோம்னாக்க அது என்ன பரதர்மோ பயாவக. விட வசத்தையும் நினைச்சுட்டு நான் ஞான யோகத்தை பண்றேன்னா என்னன்னா அந்த ஞான யோகம் விஸ்வாமித்ராதிகளை போல என்ன பண்ணிவிடும், தடும்னு காலை பிடிச்சு இழுத்துடும். எந்த சமயத்துல எப்ப எந்த இடத்துல மடுவுல தள்ளுமோ தெரியாது. இந்த ஸ்னேக் அண்ட் லேடரா அது போயிட்டே இருப்ப, எந்த சமயத்துல ஸ்னேக்ல மாட்டினா கடைசியில முதல் நம்பருக்கு போய் கொண்டு விட்டுருப்பாரு. அதே மாதிரி எப்ப வேணாலும் நம்மள காலை எடுத்து என்ன பண்ணிவிடும், காலை நழுவ விட்டுடும்பா. அதனால என்ன பண்றன்னா நமக்கு என்ன தர்மம் வேணுமோ அந்த ஏற்பட்ட தர்மத்தை நீ யதாக்கிரமமா விவேக ஞானத்தை கொண்டு நீ செஞ்சுட்டு உலகத்துல இருக்கக்கூடியதான அந்த சுகதுக்கங்கள்ல இருந்து விடுபட்டு உலகத்தையே ஜெயிக்கலாம்பா அப்படின்னு சொன்னார். இதுக்கு மேல இவ்வளவும் கேட்டதுக்கு அப்புறம் அர்ஜுனனுக்கு அடுத்தாப்புல ஒரு கேள்வி. சரி, இவ்வளவு தூரம் சொல்லிட்ட, குணம் சத்வரஜஸ்தமஸ்ங்கிற குணம், அந்த குணம் மனுஷனிடத்துல இருக்கு அந்த பிரகிருதியினுடைய சம்பந்தத்தினால, அதனால தானே கர்மா பண்றான்னு சொன்ன. இப்ப நீ நான் என்ன பண்றது இருக்கு இல்ல, பிரகிருதியினுடையதான குணத்தினாலதானே அவன் பண்றான். அதனால என்னன்னா அதகேன பிரயுக்தம், அர்ஜுனன் கேட்டான், அதகேன பிரயுக்தோயம், நீ எல்லாம் அழகா என்னன்னா பாலிஷா பேசி முழுகி விட்டேன்னா, ஆனா ஏன்பா உலகத்துல இருக்கிறவெல்லாம் பாவத்தை பண்றான். அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாது, பெருங்காத்துல அடிச்சுன்னு போறவன் மாதிரி அடிச்சுன்னு போற பெரிய மரமே மட்டையே என்ன பண்றது, அடிச்சுன்னு பறக்கிறது, எங்கேயோ மைல் கணக்குல போய் போறது. அதே மாதிரி அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜித, பெருங்காத்துல அடிச்சவனை போல என்னன்னா எனக்கு இஷ்டமில்லாத போனாலும் கூட என்ன அந்த பாவத்தை ஏன் நான் பண்றேன், நான் தான் பண்றது இல்லை, இந்த கர்மான்னு பண்றதுன்னு சொல்றேன், இந்த குணம்னு பண்றதுன்னு சொல்றேன், சத்வரஜஸ்ன்னு பண்றதுன்னு சொல்றேன். ஆனால் இவனுக்கு எங்கே அந்த பாவம் வந்தது, யார் பாவத்தை ஏன் பண்றான், எதுக்காக பண்றான் இவன் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அடுத்தாப்புல சொல்றார் பகவான் பவி சொல்றார், காமயேஷா குரோத ஏஷா. அப்பா மனுஷனுக்கு இந்த காமம் குரோதம்ங்கிறதெல்லாம் இருக்கு பாருங்க, இது எங்கேருந்து வருதுன்னா குணத்தினால வருது. ரஜோகுண சமுத்பவா, இது ரெண்டும் என்னன்னா ரஜோகுணத்தினால வருதுப்பா. கேவலம் சத்துவ மாத்திரம் இருந்ததுன்னா விவேக ஞானம் ஒழுங்கா வேலை செய்யும். அப்போ பகவானுடையதான ஆக்ஞையை நினைச்சுக்கிட்டு எல்லா கர்மாவும் யதார்த்தா பண்ணி இதை வரக்கூடியதான புண்ணிய பாப பலங்களை அவனிடத்துல விட்டுட்டேன்னா உனக்கு மறுபடியும் அனுபவிக்க வேண்டியது ஒண்ணு இருக்கதா, நிச்சயமா உனக்கு எல்லா இடத்துல இருந்து என்ன உண்டு, உனக்கு மோட்சமானது கிடைக்கும், முக்தியானது கிடைக்கும். மகானசோ மகாபாத்மா வித்யேன மிக வயிறுன். அதனால என்னன்னா உன்னை கெடுக்கிறது எதுன்னா எது இந்த காமக்ரோதங்கள் இருக்கு பாரு, அது என்னது, ஏனம் இந்த காமம் இருக்கு பாருங்க, இது ஞான யோகத்தை பண்றேன்னு சொல்லி நீ ஞான யோகத்துக்கு பண்ணி நான் விஸ்வாமித்திராதிகளை போல எப்படி காலை இழுத்து விட்டுதோ அதே மாதிரி இந்த காமக்ரோதங்களை என்ன பண்ணும், எந்த சமயத்திலயும் கீழே தள்ளி விட்டுடும்ப. மகானசோ மகாபாப்மா வித்தி ஏனம் இக வைரினம், உன்னுடையதான நேர் சத்ரு எதுனால் இந்த காமக்ரோதங்கள் தான் உன்னை கீழே அதல பாதாளத்துல தடுறதுப்பா, வேற ஒண்ணும் இல்லப்பா. இதெல்லாம் என்ன பண்றதுன்னா இந்த காமக்ரோதம் எங்கேருந்து வருது, ரஜத்தினால ரஜோகுணத்தினால ஏற்படுறது. அந்த குணத்துக்கு அடிமையாய் போய் நம்ம காரியத்தை பண்ணோம்னால் நம்ம நல்ல கழிக்கு போக முடியாது. ஆனால் என்னன்னா
இந்த குணகர்மங்கள்லாம் நம் குணத்தினால ஏற்பட்டதான நமக்கு அவனுக்கு ஏற்பட்டதான ஸ்வதர்மே நிதனம் சிறையா கர்மாவை பண்ணு, ஆனால் விவேக ஞானத்தோட பண்ணு, பகவத் திருப்திக்காக பண்ணு, உனக்கு எந்த விதமான தோஷமும் ஏற்படாது, நீ நிம்மதியா இருப்பப்பா அப்படின்னு சொன்னார். ஆனாலும் இதுல இந்த சர்வத்திரா சுலபமா விடுபற்ற முடியுமா அப்படின்னு கேட்டாக்க, தூமேனாவிரிய வன்னி யதாதர்ஷோ மலேனச்ச யதோல்பேனாவிருதோ கர்ப்பா ததா தேனாயதம் ஆவிருத்தம். சரி, மகாசனஹான என்ன அர்த்தம் சுவாமி? மகாசனஹான என்ன அர்த்தம்? மகான்னா பெருசு. மகாசனஹா மகத் அசனம் எஸ்ய சஹா அப்படின்னு விக்கிரகம் கொடுத்திருக்கு. போன ஸ்லோகத்துல 37ல மகாசனஹான்னா என்ன அர்த்தம்னால் காமக்ரோதத்தினாலே வரக்கூடியதான அதுலயே பெரும்பாலும் மூழ்கி இருக்கக்கூடியவன் மகாசனன். அந்த காமோபபோகத்தையே அனுபவிச்சுருக்கக்கூடியவன். அசனஹா அசனஹான்னா என்னன்னா அஷ்னோதி தியசனஹா. இது இப்போ சாப்பிடறதுக்கு அஷ்னோத்தின்னு சொல்றோம், அஷ்னாதி இல்லையா? அஷ்னுதே தம் அஷ்னுதே தங்காமம் அப்படிலாம் இருக்கு பாருங்க. அனுபவிக்கிறது எனக்கு போக்கியத்தேன்னு அனுபவிக்க கூடியது ஆசனம். ஆனால் இங்க போக்கியத்தேன்னு அனுபவிக்க கூடியது இங்க என்ன? காமம். இங்க காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண மகாசனா. One who is eaten by kama and krodha, அப்படிதானே? ஆமா, அதாவது காம குரோதத்திலேயே தல்லீரனாக அதுலயே இருந்து இருக்கிறது தான் மகாசனா. அந்த காமத்தினால வரக்கூடிய உபபோகத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியவன் மகாசனம். அவனும் பெரிய பாபி பாபி என்றதாக வித்தி அறிவாய். அவனுக்கு இந்த இந்த பெரிய பாபத்துல அவனை தள்ளுறதுக்கு பெரிய வைரி எதுன்னா இந்த காமம் தான் அவனுக்கு பெரிய இடையூறு பண்ணக்கூடியதான பெரிய விரோதி அவன் தான். மேல போலாமா? போலாம். சரி, இந்த காமக்ரோதங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு சுலபமா முடியுமான்னா கண்டிப்பா முடியாது. இதுதான் உலகத்தினுடைய நியதிப்பா. எல்லாரும் அப்படித்தான் இந்த என்னது எண்ட்லெஸ் சர்க்கிள்ல மாட்டிட்டு துண்டாடுறோம். அதுக்கு காரணம் சொல்றார், தூமேனா பிரியதே வன்னி. நெருப்பு புகஞ்சுனே இருந்ததுனால் புகஞ்சிருக்கக்கூடிய நெருப்பு உடனே என்ன பண்ணும்? குபீர்னு ஒரு பக்கம் இதுன்னு பெருசா எரிய ஆரம்பிச்சிடும். அது புகஞ்சுன்னு இருக்கிறது நெருப்பினுடையதான அதனுடையதான அதிகப்படுத்துறதுக்கு புகை முதல் காரணம். யதாதர்ஷம் கண்ணாடியை நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தாலும் தொடச்சு வச்சா கூட மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மேல அதுல ஒரு டஸ்ட் படிஞ்சு ஃபார்ம் ஆயிடும். அதே மாதிரி இந்த சம்சார துக்கம் வேண்டாமேன்னு சொன்னோம்னால் இந்த உல்பம்ங்கிறது கர்ப்பப்பை. இந்த கர்ப்பப்பையினால இந்த ஜீவாத்மா எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்கு? ஆவிரதமாக, அதனால சுத்தப்பட்டதாக இருக்கு. எப்பவுமே அப்படித்தான் இருந்துட்டு இருக்கும். இந்த ஜீவாத்மாவுக்கு அனாதியா எத்தனையோ ஜென்மாந்திரங்கள் எடுத்து என்னன்னா இது உல்பம்ங்கிற இந்த பைக்குள்ள அடைஞ்சு இருக்கிறது. இதுக்கு இதனுடைய அனாதி வாசனா சித்தமான ஒரு சுபாவம் இருக்கு. ஆனால் என்னன்னா நீ கூட என்னன்னா இந்த பிராணியாக இருக்கிற காரணத்தினாலேயே நீ கூட என்னத்தினால சூழப்பட்டிருக்க? இந்த காமக்ரோத லோபங்கள்னாலையும் இந்த காமக்ரோத லோபத்துக்கு காமதான சத்தம் ரஜஸ்தமஸ்ன்னு இந்த திரிகுணத்துல ரஜோகுணத்தினாலையும் நீ என்ன பண்ற? பீடிக்கப்பட்டவனா இருந்துட்டு இருக்க. அது ஒன்னும் சுத்தின்னு தான் இருந்துட்டு இருக்கோம். நீ அதுல இருந்து சட்டுன்னு இந்த விவேக ஞானம் இல்லையானால் கர்மாவை பண்ணச்சே அத்தியாத்ம மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்தியாத்ம சேதசாங்கிற இந்த எண்ணம் இல்லாமல் நீ பண்ணினியானால் நீ என்ன பண்ணிருப்ப? ஏதோல்பேன ஆவிருத்தோ கர்ப்பா ததா தேனேதம் ஆவிருத்தம் அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளேயே ஷார்ட் அதுக்குள்ளேயே மாறி மாத்தி இருந்துட்டே இருக்க வேண்டியதான். எண்ட்லெஸ் சர்க்கிள்குள்ள மாட்டினா மாதிரி. அதனால என்னன்னா சுவாமி இங்கே தேன இதம் ஆவிரதம் காமேன இதம் ஆவிரதம் மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா இதம்ன்றது எதை சொல்றது? இதம்ன்ற பிராணிகள், இந்த ஜீவாத்மாக்கள். அது இதம்ன்றது இந்த கர்மயோக ஞானத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடிய யோகதையுடையதான இந்த ஜெய்வ ஜந்துக்கள், ஜீவாத்மாக்கள். அப்புறம்
ஆவிருதம் ஞானமேதேன ஞானினோ நித்திய வீரிண காமரூபேண கவுந்தேய துஷ்பூரேண அனலேனச்ச. அனலம், அனலம்னா நெருப்பு. இந்த நெருப்புக்கு எவ்வளவு அதுக்கு தீனி போட்டா கூட என்ன ஆகும்னா, அலம் இஸ் இனஃப். அலம்ங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன? இனஃப். அலம்னா என்னன்னா நாட் அட் ஆல் இனஃப் அப்படின்னு அர்த்தம் என்ன. ஆனால் என்னன்னா நெருப்புக்கு எவ்வளவு போட்டாலும் அதுக்கு போருங்கிற எண்ணமே இல்லாதபடிக்கு எத்தனை பண்ணிட்டு இருக்கும், அது ஷார்ட்டுண்டே இருக்கும். அதனால அனலம். துஷ்பூரேன அனலேனச்ச. அதனால துஷ்பூர சப்தத்துக்கு அர்த்தமா இருக்கக்கூடியதான அனலம்ங்கிற நெருப்பு சப்தத்துக்குரியதான ஒரு சப்தத்தை யூஸ் பண்ண, எவ்வளவு போட்டாலும் போருங்கிற எண்ணம் வராது. அதே மாதிரி இந்த காமரூபேன, இந்த காமம்ங்கிறது இருக்கு என்னன்னா எதா காமானாம் உபபோகேன நஜாது காமானாம் உபபோகேன பின்னாடியே சொல்றீங்க. ஆனால் என்னன்னா காமோபபாகம் அனுபவிக்க என்ன ஆகும்னா அந்த இனஃப்ங்கிற அந்த இனஃப்னஸ் வரவே வராது. எதை போல அக்னிக்கு அனலன்னு பேர் இருக்கும் இல்லையோ, அதே மாதிரி போராமை, அதாவது போராதுங்கிற எண்ணத்தோட தான் அது இருந்துட்டு இருக்கும். மறுபடியும் போட எவ்வளவு விட்டாலும் எத்த வேணாலும் சாட்டுனே இருக்கும் அக்னி. அதனால அனலன்னு பேரு. துஷ்பூரமான என்னன்னா பூர்த்தி செய்ய முடியாததான ஒரு பாஞ்சை உடையதான ஒரு தத்துவம் அது அக்னிங்கிற தத்துவம். அதே மாதிரி இந்த காமங்கிறது ரஜோகுணத்தினால ஏற்படக்கூடியதான இந்த காமம் கூட என்னன்னா போருங்கிற எண்ணமே உண்டாகாததான ஒரு சுபாவத்தை ஏற்படுத்தும். அதனால என்னன்னா நீ ஞானியாக இருந்தாலும் கூட, சர்வோத்தமமான யோகத்தை பண்ணக்கூடிய யோகிதை இருந்தாலும் கூட, அது ஒன்ன என்ன பண்ணிட்டு இருக்க, அதை ஒன்ன சரௌண்டிங் பண்ணி வச்சுட்டே இருக்க, ஒன்ன என்ன பண்ணிருக்க, ஒன்ன மூடிண்டே இருக்கு. எது? காமக்ரோதங்கள். அது ரஜோகுணத்தினால உண்டானது. அதனால நீ ஞானியா இருந்துட்டே நீ நினைச்சுட்டு நான் ஞான யோகம் பண்ணேன் நம்மனால் விஸ்வாமித்திராதிகளுக்கு நடந்த கதை தான் நமக்கும் மேனகையா வந்து சேர்ந்துரும். அதே போல என்ன ஆவிருத்தம் ஞானம், இந்த ஞானம் கூட ஏதேன இந்த காமங்கிற இந்த காமக்ரோதங்கள்னாலே. அதனால யாரு என்ன ஞானினாக அவ கூட இந்த என்ன நித்திய வீரியா, ஞானத்துக்கு நித்திய வீரியா இருக்கக்கூடியதான காமக்ரோதங்கள்னாலே அவளும் கூட என்ன பண்ணா பீடிக்கப்பட்டவளா இதா இருந்துட்டு இருக்கா. அதனால ஞானியாக இருக்கேங்கிறதுனால ஞான யோகத்தை பண்றேன் கர்ம யோகத்தை வேண்டாம் நீ சுலபமா விட்டுட்டு அனட போலாமான்னு கேட்டோம்னால் அது ஒன்ன விடாதுப்பா. நீ நடிச்சதா கூட நீ அவ்வளவு சுலபமான வேலை இல்லை. அதனால நீ ஞான யோகத்தை பண்ற, நான் பேசாத ஒரு மூலையில உட்காந்து ஞானியா இருக்கேன்னு நீ நினைச்சுன்னு போயிட முடியாதுப்பா. சரி, இந்த காமோபபாகத்துக்கு உபகரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னால் இந்திரியங்கள் தான். இந்திரியாணி மனோபுத்தி அஸ்ய அதிஷ்டானம். இந்த காமோபபோகங்களுக்கு அதிஷ்டானம்னா இருப்பிடம், ஆதாரமா இருக்கக்கூடியது அதிஷ்டானம். ஆதாரோதிகரணம்னு பிடிப்போம் காரகத்துல. இதுக்கு ஆதாரம் அதிஷ்டானம். இந்த எல்லாம் இந்த காமம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, இதுக்கு இருப்பிடம் எங்க இருக்குன்னால் உன்னுடையதான இந்திரியங்கள் தான்ப்பா. இந்திரியாணி மனஹா புத்திஹி, இதுகள்லாம் இந்த காமக்ரோதங்களுக்கு அதிஷ்டானம் இருப்பிடமா இருக்குப்பா. இது இந்த இவைகளினாலே என்ன விமோகயதி ஏஷா, என்னன்னா ஏஷா இந்த மனுஷனை என்ன பண்றது, விமோகயதி மோகிக்கும்படியாக செய்விக்கிறது. அது ஞானம் ஆவருத்திய தேகினம், ஞானத்தை ஆவருத்திய மறைச்சு அவனுக்கு யதார்த்தமான அந்த பக்குவ ஞானம் இருக்கோ இல்லையோ, அந்த ஞானத்தை என்ன பண்றது, ரஜோகுணங்கள் தஜோகுணங்கள் காமத்தை உண்டு பண்ணி காமத்தை பெருக்கெடுத்து அதனால என்ன பண்றது, அது இவனுடைய ஞானத்தை சுத்தமா பூத்தமா இருக்கக்கூடியதான ஜீவாத்மஸ்வரூபம்ங்கிறது ஞானஸ்வரூபமே. அது ஞான குணகன் ஞான ஸ்வரூபன். அவனுக்கு புரியாத அர்த்தம் கிடையாது. திருட போனா கூட நான் திருடுறேங்கிற ஒரு மனசுல ஒரு கெடுதல், இந்த ஐயோ நம்ம தப்பு பண்றோமேங்கிற ஒரு பிளாக் டாட் அதுல இருந்துட்டுதான் தப்பு பண்றான். வேற வழியில நான் திருடுறேங்கிற எண்ணம் இருக்கும். திருடுறேங்கிற எண்ணம் என்னன்னா இந்த ஞானம்ங்கிறது, இந்த ஆத்ம தத்துவம்ங்கிறது நமக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் என்ன பண்ணுவது, அது விவேகம் பண்ணி தனக்கே கொடுக்கும். ஆனா திருட்டுத்தனமா பண்றேன் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள இருந்துக்கும் வெளியில சொல்ல முடியாது. அதுதான் அந்த ஆத்ம தத்துவமானது, யதார்த்தமான அந்த உண்மையை செய்யக்கூடியதான தத்துவம் அது. அதனால அந்த ஞானத்தை ஆவருத்திய மறைச்சு தேகினம் என்ன அந்த சரீரத்தோடையதான அந்த ஜீவாத்மாவை என்ன பண்றது, இந்த ஞான ஜீவாத்மாவின் இடத்துல இருக்கக்கூடியதான ஜீவ தத்துவமா இருக்கக்கூடியதான சுத்த புத்த முக்த சைத்தன்யமா இருக்கக்கூடியதான இந்த ஞான தத்துவத்தை, அதாவது அவனுடைய ஞானத்தை மறைச்சுட்டு இவனுக்கு இந்த காரியத்துல ஈடுபட வச்சு இவனை சந்தோஷமடைய வைக்கிறது. எது? காமக்ரோதங்கள்லாம் இந்திரியங்கள் துவாரா. அதனால சுலபமா நீ என்ன பண்ண முடியாது, ஞான யோகத்தை அனுஷ்டிச்சுட்டு நான் சுலபமா மோட்சத்துக்கு போறேன்னு போக முடியாது. அதனால நீ என்ன பண்ற, கர்மயோகத்தை தான் பண்ற. தஸ்மாத்வம் இந்திரியாண்யாதோ நியம்ய, நீ இந்திரியங்களால என்ன பண்ண, கர்மயோகத்துக்கு பண்றையோ ஞான யோகத்தை பண்ற. அதனால நீ இந்திரியத்தை முதல்ல கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வாப்பா. நியம்ய ஆதவ், முதல்ல அதை பண்ணு. பரதர்ஷப, ஏ அர்ஜுனனே, பாப்மானம் பிரஜகி, உன்னுடைய பாபங்களை ஒழி. ஏனம் ஞானம் என்னது, ஏனம்
ஞான விஞ்ஞான நாசனம். ஏனம் இந்த காமத்தை, இந்த கொடிய பாப்மானன்னா அந்த பாபத்தை உண்டு பண்றதுக்கு மூல காரணமா இருக்கக்கூடியதான காமக்ரோதங்களை பிரஜையை விட்டொழிச்சுட்டு ஆத்ம ஜானத்தையும் அதனுடையதான விஞ்ஞானம், ஞான விஞ்ஞான, ஞானம்ங்கிறது ஆத்ம ஜானம், விஞ்ஞானம் அதோடக்கூடியதான விசேஷமான ஞானம் விஞ்ஞானம், இதுகளெல்லாம் அழிக்கக்கூடியதான என்னது இது பாபத்தை படுக்கக்கூடியதான இந்த காமக்ரோதங்களை எல்லாம் விட்டொழிச்சுட்டு என்ன பண்ற நீ நல்ல காரியங்கள்ல கர்மயோகத்துல யதாக்கிரமமாக ஈடுபட்டு நல்ல வழி அடைவாயாக அப்படின்னு சொன்னார். அதுக்கு சுவாமி சுவாமி ஒரு சந்தேகம். அந்த ஸ்லோகம் 40ல இந்த காமன்றது இந்த காமம்ன்றது எதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுன்னு வச்சு இந்திரியங்கள், மனசு, புத்தி அப்படின்னு வருதுங்க. ஆனா புத்தின்றது விவேச்சனம் பண்ணக்கூடிய சக்தி உண்டு இல்லையா? அது காமத்தை எதிர்க்காது. ஆமா, எதுக்கும் தான், கண்டிப்பா எதுக்கும். ஆனால் தான் எதிர்த்து நீ மறுபடியும் பண்ணுங்கிறது தான் அடுத்தாப்புல சொல்ற. இந்திரியாணி நியம்யாங்கிறது அந்த அங்க அடுத்த ஸ்லோகத்துல நியம்யான்னு ஒரு பதம் போட்டிருக்காரு பாருங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க. சரி சுவாமி, இல்ல அது சரி. ஆனா இந்த இந்த காமன்றது இட் பர்வேட்ஸ் இந்திரியங்கள், மனசு, புத்தி, இதுக்கெல்லாம் அதிஷ்டானமா இருக்கு அப்படின்னு சொன்னா புத்தியும் இந்த காமங்கிறது தான் புத்திய தூண்டி விடுறது. அந்த புத்தின்றது சரி சரியில்லைன்னு பாகுபடுத்துறதுக்கு அதுக்கு சாமர்த்தியம் உண்டு இல்லையா? அது எப்படி காமத்தினால் தூண்டப்படும்? அந்த சரி சரியில்லைங்கிறது அந்த அந்த செய்யக்கூடிய அந்த விவேகம்ங்கிறது புத்திக்குடையதான ஒரு குணம். அது அந்த புத்திக்குடையதான குணத்தை என்ன பண்ணும்? விமோகயத்தின்னு அடுத்தாப்புல சொன்னாரு. அத புத்தி எவ்வளவா இருந்தாலும் அதை என்ன பண்ணுது? விமோகம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? புத்தி எவ்வளவு சக்தி இருந்தா கூட அது டெம்ப்டேட் பண்றது இல்லையா? இப்போ ஸ்வர்ணமான் சம்பவமா அது? ஸ்வர்ணத்துல மான் சம்பவமா அது? யார போய் டெம்ப்டேட் பண்ணித்தது? பண்ணிட்டு உலகத்துல புத்தி மோகத்தை எப்படி சீதைக்கு மோகம் பண்ணிட்டு அதுக்கு சீதை சொல்லிட்டாளேன்னு இவர் என்ன பண்ண? எல்லா இடத்துலயும் அவளுக்கு ஆம்பளைகள் அடிமை யாருக்கு? எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவ சொன்னதை கேட்டுதான் ஆகணும். இவரே ஓடலையா அந்த மாதிரி? பரமாத்மான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அவரே ஓடலையா? புத்தி மோகய சீவமே, அவருக்கே அந்த கதி தான் ஏற்பட்டு போச்சு. ஓகே, தஸ்மாத்வம் இந்திரியான் யாதோ நியம்ய, கண்ட்ரோல்ல கொண்டு வந்து பாப்மானம் பிரஜகி, இந்த பாபத்தை செய்யக்கூடியதான இந்த சரீரத்தை விட்டு ஒழிச்சுட்டு என்னது இந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் நாசம் பண்ணக்கூடியதான இந்த பாபத்தை செய்யக்கூடியதான இந்த காமக்ரோதங்களை பிரஜகி விட்டுடு ஒழி அப்படின்னார். அதுக்கடத்துல இந்திரியாணி, சரி அவ்வளவு சுலபமா விட்டு வழின்னு நான் சொல்லிவிட்டேன், அது பாசிபிளான்னு கேட்டார். அதுதான் கஷ்டம். ஏன்னா என்னது, எது ரொம்ப இம்பாசிபிளோ அதான இம்பாசிபிள தான் பாசிபிளா பண்ணாதான் என்ன பண்ண முடியும்? இந்த சம்சாரங்கிற இந்த சக்கரத்துல இருந்து நீ மீள முடியும்பா. அதனால அதை பாசிபிளா பண்றதுதான் அவனுடையதான புத்தியினுடைய காரியம். அதுக்காகத்தான் இத்தனை உபதேசம் நான் பண்றேன், கர்மயோகத்தை பண்ணுன்னுட்டு. இந்திரியாணி அதுல இந்த மிஸ்லீட் பண்ணக்கூடியதுல ரொம்ப முக்கியமானது எது தாரதமியம்னு, எது பெருசு, எதை கொள்ள எது சின்னது, எது பெருசுங்கிறது வித்தியாசமா சொல்றாரு. இதுல இந்திரியாணி பராண்யாகும், இவனை மிஸ்லீட் காமக்ரோதங்கள்ல தூண்டுதல் பண்ணி இவனை இழுத்துன்னு போறதுல இந்திரியங்கள் ரொம்ப வசதி, ரொம்ப பெருசு. என்ன இந்திரியபிய பரமனா, சாதாரணமா இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள், அந்த கர்மேந்திரிய ஞானேந்திரிய காட்டுல அதை விட ரொம்ப வசதி எது? நான் மனசேந்திரியம், மன இந்திரியம் தான் முதல்ல கையால எத்தி மனசா அத்தியாயதி தத்வாஜாவதத்தின்னு வேதம் சொல்லிட்டு போறது. இந்த காரியத்தை பண்ணா எப்படி இருக்கும், எப்படி எல்லாம் தப்பு பண்ணலாம், எப்படி எல்லாம் அது பிளான் பண்ணலாம் அப்படிங்கறது என்ன ஹோம்ஒர்க் பண்றான், உட்காந்து யோசனை பண்றான். அது என்னன்னா இந்திரியங்கள் எப்போ காரியத்துல டைரக்டா அன்வைக்கும். ஆனா இந்த அன்வைக்கிறதுக்கு முன்னாடி மனசு பலவிதம் அதை என்ன பண்ணும், 100 தடவை யோசனை பண்ணும். ஆனால் அதை விட அதுக்கு உண்டுதலா இருக்கக்கூடியது மனசு. மனசஸ்து பரா புத்தி. இந்த பாருங்க, இப்ப இந்திரியம் மனசு புத்தின்னு முன்னாடி ஸ்லோகத்தை சொன்னாரோ இல்லையா, அது ஒன்னொன்னுத்துக்கு மூணுத்துக்கும் வாசி சொல்றாரு இங்க. என்ன அது கிளாசிஃபை பண்ணி, இது என்னென்ன காரணத்தினால இது இத்தோட இன்னும் மேல, இது இத்தோட இன்னும் மேல. மனசத்து பராபுத்தி, இந்த விவேக ஞானம் செய்யக்கூடியதான இந்த புத்தி இருக்கு பாருங்க, அது மனசை காட்டிலும் ரொம்ப மேல. அது அதனால புத்தே பரதஸ்து சகா, புத்தியை மீறி என்ன பண்ணுது இது?
அந்த காமம் இருக்குப்ப, சகானா அந்த காமம். இந்த புத்தியை விவேக ஞானத்தை கொண்டு நீ இதை ஜெயிக்கணும். அந்த ஜெயிக்க வேண்டியதான அந்த காரியத்தை செய்யக்கூடியதான அந்த புத்தியையே என்ன பண்ணுது இந்த காமம், அதல பாலத்துல எடுத்து தள்ளிப்ப. அதனால நீ என்ன பண்ணணும், இந்த காமத்தை ஜெயிச்சாதான் உன் புத்தி எல்லாம் வேலைக்கு உதவாகும். இல்லைன்னா அந்த புத்தி என்னது எவ்வளவு சாமர்த்தியம் இருந்தாலும் கடைசியில ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. ஏவம் புத்தே பரம் புத்வா, இந்த புத்தியை நீ என்ன பண்ற, புத்தியே பரம் புத்வா. இந்த புத்தியை காட்டிலும் காமம் ரொம்ப வசதி, இப்ப அத்தோட அதாவது கீழே தள்ளுறது இல்ல. அதனால இதை புரிஞ்சுக்கிண்டு சம்ஸ்தபியன்னா என்னன்னா அதுல அதாவது ஸ்டேபிளாக இருந்து ஆத்மானம் ஆத்மனா மனசுல ரொம்ப நிதானமாக அதை கடைபிடிச்சு காமத்தை ஒழிச்சு ஆத்மானம் ஆத்மனா இந்த ஆத்ம தத்துவத்தினாலே இந்த ஆத்ம தத்துவத்தை யதார்த்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிண்டு ஜெயி சத்ரும் சத்ருவே ஜெயி ஜெய் என்ன மகாபாகோ காமரூபம் துராசதம் துராசதம்னா அடைய முடியாததான ஒரு வெற்றியை, காமத்தை ஜெயிச்சானால் அடைய முடியாததான ஒரு வெற்றியை நீ அடைவ. என்ன ஜெகிசத்ரும் மகாபாகோ காமரூபம் துராசதம். மொத்தம் என்ன பண்ற, எல்லாரும் இந்த காரியத்துல ஏன் ஈடுபடுறான்னா காமத்தினால ஈடுபடுறா. காமத்தினால ஈடுபட்டதுனால இந்த பழங்கள்ல ஆசைப்படுறா. பழங்கள் ஆசைப்பட்டா அவனுக்கு நல்லது கிடைக்கும், அதை கிடைக்கும். அங்க போனா அவனுக்கு லாட்டு சீட்டு ஒழி இந்த மாதிரி என்ன. ஆனால் என்ன காமத்தை விட்டொழி, காமத்தை விட்டொழிக்குன்னா இப்ப கர்மயோகத்துல என்னத்த காமத்தை விட்டுக்கணும், கர்மஜன்ய பலத்தை விட்டொழிக்கிறதா பலசங்கரகிதனா கர்மயோகம் பண்ணிண்டு கர்மாவை கர்த்தவியம்னு பண்ணு. அதனால வரக்கூடியதான சுகதுக்கங்கள் லாபா லாபோ ஜெயா ஜெயோ சமய கிருத்தா அப்படிங்கிறதுனால ஏகாகிரத சித்தையோட நம்ம டெய்லி கர்த்தவியத்தை பண்ணணும் அப்படிங்கிறதா சொல்லி இந்த அத்தியாயத்துல போற கர்த்தவியத்தை ஒழுங்கா பண்ணணும், கர்த்தவியம்னு பண்ணணும். இத பலன் வரப்போறதுங்கிறதுக்காக நம்ம அதை பண்ணக்கூடாது, அந்த கர்மாவை பண்ணக்கூடாது. பலன் வரதோ வரலையோ, அதுல நல்லது கடத்ததோ எதுவோ வருதோ, நம்ம கடமையை செய்யணுங்கிற அந்த கடமை புத்தியோட பண்ணு. நீனும் அந்த கடமை புத்தியோட பண்ணு. இவாளெல்லாம் எதிர்க்கிறக்குவாள்லாம் நமக்கு அத்தா தாத்தா பாட்டி யாரும் நம்ம கடைசி வரைக்கும் ஒன்றும் உதவ போறது இல்லை. அவாவா கர்மத்தை ஒழிச்சும் போறதுக்கு அவாவா வந்திருக்கா. அதே மாதிரி நம்மளும் இந்த இடத்துல வந்திருக்கோம், நம்ம தலைமை. இருந்தாலும் நம்ம கடமையை செய்யணுங்கிற அந்த புத்தியோட கடமையை பண்ணு. இந்த கடமை பண்றதுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடியதான அந்த காமத்தை விட்டு ஒழிச்சுட்டு கடமை பண்ணு, நல்ல கதியை அடைவாயாக உத்திட்டதா ஜாகிரத அப்படின்னு அடுத்தாப்புல சொல்றேன். உன் காரியத்தை பார்த்து ஜெயிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த கர்ம யோகா அத்தியாயத்தை இதோட சொல்லி முடிச்சுடுற. ஏதோ எவ்வளவு தெரிஞ்ச வரைக்கும் வெறும் பதார்த்த ஞானம், அதுக்கு மேல எனக்கு தெரியாது, தெரியணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நடத்தணுங்கிற அந்த பொறுப்பு இருக்கிற காரணத்துல என் பொறுப்பை கழிச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னேன். ஏதான சந்தேகம் இருந்தா கேளுங்க, மறுபடியும் சொல்றேன். தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். இது மொத்தமும் பகவான் அந்த கர்மண்யேவாதிகாரஸ்தே அதுல சொல்லிடுறாருல்ல மகோதயா? ஆமா, கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கர்ம பலஹேது சங்கஹாங்கிற சப்தத்துக்கு பலத்தினுடையதான ஆசைதான் சங்கம். மாதே சங்கோஸ் தகர்மணின்னா என்னன்னா ஞான யோகத்துல போய் நீ மறுபடியும் ஆசை வச்சுக்காத, கர்ம யோகத்தையே பண்ணுங்கிறாருங்க. கர்மண்யேவாதிகாரத்தை மாபலேஷு கதாச்சின, கர்ம பலத்துல ஆசைப்படாத. மாதே சங்க தகர்மணி. ஆனால் என்னன்னா கர்மாவை தாண்டி போகக்கூடியதான அதுலயும் உனக்கு ஆசை வச்சுக்காத, நீ ஒண்ணு கர்மாவை மாத்திரம் பண்ணு. ஆனால் அவனுடைய கர்த்தவியம் இந்த இடத்துல நீ ஒரு கத்திரியனா இருந்து தர்மஸ்தாபனம் பண்ண வேண்டியது ஒரு கர்த்தம். அவனுடையதான எதிர்ட்ட சபையில என்னன்னா ஜானாமி தர்மம் நஜமே பிரவருத்தி ஜானாமிய தர்மம் நஜமே நிவர்த்தின்னு யாரு சொல்றா? திருதராஷ்டிரனே சொல்றான். இது தப்பு கெடுதல் எனக்கு நன்னா புரியுறது. என் மனசுல இருக்கக்கூடியதான அந்த காமோத்வேகத்தினால என்னால என்ன பண்ண முடியல, அவளை விட்டு கொடுக்க முடியல. அதனால அவ பக்கம்தான் நான் பேச வேண்டியிருக்கு. அவளை மீறி என் மனசு போகவும் மாட்டேங்கிறது. அதனால அவன் தப்பு பண்ணாலும் அந்த தப்பு பண்ண பட்சத்துல நான் உட்காந்துட்டு இத்தனையும் சதசுல உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அவனே சொல்றான் இந்த வார்த்தை. சுவாமி, இப்போ இந்த பகவத்கீதை 3வது அத்தியாயம் 43 ஸ்லோகத்தையும் நல்லா தெளிவா சொல்லிட்டார். இப்ப தேவர் நேற்று சாட்சா மாதிரி ஒரு சில ஸ்லோகங்கள் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி தான் சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கடைசியில வர ஒரு 5-6 ஸ்லோகங்கள் காமம்னா என்ன, காமத்தால விளையும் நாசம் என்ன, குண விசேஷங்கள் எப்படி, அதை எப்படி ஒழிக்கணும், ஏன் ஒழிக்கணும், ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா ஒரு தனித்தனி டாபிக் எடுத்துதானே சொல்றாரு அதுலயே. அதனால அந்த டாபிக் நம்மளே கிரியேட் பண்ணிட்டு நீங்களே சொல்லிடுங்களேன் என்ன இப்போ. சரி, அதாவது அந்த அதே பద్ధதியில நாங்க அசைன்மெண்ட் எழுதிடுறோம். இப்போ அப்பார்ட் ஃப்ரம் திஸ்
இந்த அபிஞான சாகுந்தலம் இருக்கு பார்த்தீரா, ஆஹ் அதுல கடைசி 2 கேள்வி வந்து முதல் அந்த 4 அங்கத்துக்கும் அது எழுது அப்படின்ற மாதிரி ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்தது. ஆனா அது என் மனசுல என்ன தோன்றதுன்னா, கடைசியில அந்த 2 கேள்விக்கு பதிலா ஒரு டாபிக் முக்கியம்னு தோன்றது எல்லாத்தோட. அது என்ன சகுந்தல துஷ்யந்தன் அவ லவ் பண்ணா அங்க போனா இப்ப என்ன வேணா இருக்கட்டும். ஆனா இவளோட காதலை எப்படி அதை புரிஞ்சுட்டு சகுந்தலையோட மனசை வந்து புண்படுத்தாமல் எப்படி அனசூயா அண்ட் பிரியமதா இவா 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கிறதுலயே குறியா இருந்தாள். கண்வர் கூட என்ன பண்ணாரு, மகர்ஷி தீர்த்த யாத்திரையில இருந்து திருப்பி வந்தா கூட ஏமா அவனை லவ் பண்ண எனக்கு தெரியாது ஏன் பண்ணிட்ட அப்படின்னா, அவளை பார்த்தாலே எனக்கு தெரியுது அவளுக்கு கரெக்டா பழனவி தன்னால பால்ல விழுந்துடுத்து, எங்க போய் சேரணுமோ அந்த இடத்துல தன்னால போய் சேர்ந்துடுத்து, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன், கல்யாணத்தை எப்படி இந்த குழந்தைக்கு பண்ணி கொடுப்பேனோன்ட்டு அதுவே தன்னால அந்த கொடியானது தன்னால அந்த கொடியில தன்னால படம் கொடுத்து நம்ம கவலை இல்லாத எடுத்துங்கிற மாதிரி நான் சொல்றாரு அவர். அதான் அப்புறம் இப்ப அதனால the role played by Priyamvada and Anasuya for this love affair between Dushyantan and Shakuntala அந்த மாதிரி எழுதலாமா ஒரு டாபிக்? இதுனா எத்தனை வேணாலும் எழுதலாம், நான் ஒன்னும் கவலை இல்லை, நம்ம என்ன வேணாலும் எழுதலாம். சரி, நம்ம கெப்பாசிட்டியில என்ன முடியறதோ நன்னா எழுதலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. சரி, அப்புறம் இந்த விஷ்கம்பம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆமா, அதெல்லாம் சாகித்ய சாஸ்திரத்துல மத்திய பாத்திர பிரயோஜிதா நேஜபாப்பியோன வருஷம் விஷ்கம்பம்னா என்ன, மத்திய விஷ்கம்பம். அதாவது இப்போ 4வது அங்கத்துல முதல்ல வருது, அதாவது பின்னாடி வரக்கூடிய கதையை சுருக்கமா சொல்லக்கூடியது அது. முதல் அங்கத்துல ஆரம்பத்திலேயே சூத்திரதாரனும் நட்டி ஒத்தி அவ 2 பேரும் சேர்ந்து அவளோட சம்வாதம் இருக்கு பாத்தீரா. அதாவது பின்னால அவ என்ன பண்ண போறா, ஆடியன்ஸ் எப்படி ஹவ் ஆர் தே கோயிங் டு சாட்டிஸ்ஃபை, நாம வந்து இந்த அபிஞான சாகத்துல அந்த டிராமா போட போறோம் அந்த ஏற்பாடு அப்படின்னு விஷ்கம்பம் இதுல அந்த டாபிக்ல வருமா? அது அல்ல அதுலதான் வரும். அதுல பின்னாடி என்ன நடக்க போறது அதை பத்தினதான ஒரு என்ன சொல்றது சரி சரி சுவாமி, இந்த மாதிரி பண்ணிடுறோம். கேக்குறவாளுக்கு போர் அடிச்சு போடும், என்ன வரப்போறது என்ன நடக்குதுன்னு தெரியாத வெறும் அப்படியே மூச்சுட்டே இருந்தாலும் தெரிஞ்சுட்டாதான் மறுபடியும் இதுக்கு மேல இவ்வளவு விஷயம் இருக்கு இன்னும் பாக்கி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அதுல உட்காந்து கேப்ப நாடகத்துல. இப்போலாம் சினிமால கூட ட்ரெய்லர், இப்போலாம் சினிமால ட்ரெய்லர்னு வருது பாருங்க, அந்த ட்ரெய்லர் தான் அது, ட்ரெய்லர் தான் அது. சரி சுவாமி, விருத்த வர்த்திஷ்யமானாம் கதாம்சானாம்னு ஆரம்பிக்கிறாரு. விருத்த வர்த்திஷ்யமானாம் கதாம்சானாம் பிரயோஜகா விஷ்கம்பா. சுவாமி எனக்கு ஒரு இது, இப்போ இந்த காவிய பிரகாசக அது அதுல என்ன அசைன்மெண்ட் அவர் ஒன்னும் ஆரம்பிக்கலையா ஒன்னும் உங்களுக்கு? அது ஹெச்ஓடி அவர் ஃப்ரீயா இருக்கிற அன்னைக்கு வந்து நாள் இருந்து கிளாஸ் நடத்தி இருப்பாரு. காதுல வேலை மோதயா? காது சவுண்ட் வரல. அவர் சொல்லுங்க. காவிய பிரகாசத்தை பத்தி அடையன் ஒருத்தர் ஹெச்ஓடி பேசினேன். அவர் என்ன சொன்னார், அந்த பிப்ரவரி மந்த் எண்டுல நான் சொல்றேன் அதை பத்தி எப்போ கிளாஸ் நடக்கிறது அப்படின்றத பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. ஆனா இப்போ we are almost approaching the end of February. இதுவரையில் ஒன்னும் சமாச்சாரம் தெரியல. அநேகமா இனிமே முடிஞ்சு போச்சு. பிப்ரவரி எண்டுக்கு தான் we are reaching பிப்ரவரி 2. சரி, பிப்ரவரி 2nd வீக் தான் இப்ப நம்ம முடிச்சிட்டோம். இப்ப 2nd வீக் போட்ட ப்ரோகிராம் தான் இப்ப முடிஞ்சு போச்சு. சரி சுவாமி, 2 நாள்ல முடிச்சாச்சு. இப்போ 4 பேப்பருக்கு விஷய கிரகணம் ஆச்சு சுவாமி. என்னன்னதுன்னா அபிஞான சாகுந்தலம், வேதாந்த சாரம், பகவத்கீதா,
அண்ட் இது காரகம் காரக பிரகரணம். ஹிதோபதேசம் இல்ல அடியனை ஆயிடுத்தா பொறுத்தவரை உங்களுக்கு? என்ன சுவாமி? காரக பிரகரணம் ஆயிடுத்தா? ஆஹா இல்ல இல்ல அவங்க கிட்டயே காரக போகல, பிரகரணம் இனிமேதான். நாங்க இதுதான் ரெக்கார்டிங் தான் கேட்டுட்டு இருக்கோம். ஓகே, அதுல உங்களுக்கு டவுட் இல்லையா? டவுட் வந்ததுன்னா இன்னொரு நாள் அது ஒரு 2-3 நாளைக்கு வேணா டைம் கேளுங்க, நான் அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். வேணா உங்களுக்கு அப்பா அடியேன் அடியேன் ஏகப்பட்ட சந்தேகம் கேட்க போறேன் அடியேன். நீங்க என்ன பண்ணுங்க, சந்தேகங்கள்லாம் ரைட்டா 1 by 1 நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஆமா ஆமா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு 2 நாள் இல்ல ஒரு 2 நாள் டைம் ஒதுக்கலாம் அதுக்கு. சரி சுவாமி. சப்போஸ் 2 நாள் ஒதுக்கிற அளவுக்கு டைம் வந்து இருந்ததுன்னா 2 நாள் ஒதுக்கிக்கலாம். சரி சுவாமி. அடே சந்தேகம் இருந்ததுன்னா எல்லாரும் மொத்தமா உட்காந்து காமனா உட்காந்து ஒரு டிபேட் மாதிரி பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் கிளியரா தெளிவாயிடும். சரி சுவாமி. சரி, உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருந்து ரெக்கார்ட்ல கேட்கறது சுலபமா இருக்கா இல்லையா? அது இருக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அது சுலபமா தான் இருக்கு. அது சுலபமா இருக்கு மகோதயா. நான் சுலபமா தான் சொல்லியிருக்கேன். இல்ல நான் சொன்னது தானே அது? ஆமா நீங்க சொன்னது. வேற யாருதான் காரகம் இருக்காரு? இல்ல நீங்க சொன்னதுதான். நீங்க சொன்னது உங்களோட தான் கரெக்டா. அந்த புக்ல இருந்து அப்படியே கரெக்டா அது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இல்ல அது அப்படியே கேட்டுட்டு இருக்கோம். ஓகே ஓகே. அப்பனா நீங்க புக்கை வரைக்கும் வச்சுட்டு கோத்ரூ பண்ணிருங்க. கேட்டு இது காதால எதையும் கண்ணால புஸ்தகத்தையும் பாத்துங்கன்னா 2 சைமல்டேனியஸா ஒரே மாதிரி போயிட்டே இருக்கும். அதான் பண்ணிட்டு இருக்கோம். புஸ்தகத்தை தாண்டி மீற எதுவும் சொல்லிருக்கவும் மாட்டேன். அதுல என்ன இருக்கோ அது தவிரதான் வேற எதுவும் போக இல்ல மாட்டேன். அதுல புக்ல இருக்கிறது மட்டும் தான் இருக்கு. ஆமா அதுதான் வேணும். அதுக்கு மேல நம்ம போனோம்னா அது ஆழமா போயிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு ஆழம் தெரியாத போயிட்டே இருக்கும். ஓகேவா? சரி சுவாமி. தன்யவாதான் சமர்ப்பயாமः. அவசியம் அவசியம். इदानीं रेकार्डिंग स्थगनं करोमि. ஓகே ஓகே. இத கூட நீங்க அந்த கூகுள்லயே சேர்த்து போட்டா